கேக்குது ப்ரோ. ஹாய் கார்த்திக் ப்ரோ. என்னாச்சு லட்சுமி? அந்த பொண்ணு பார்க்க போனீங்க, அது என்னாச்சு? அதுதான் அந்த பொண்ணு அப்பவே வேணான்ருச்சு. அமெரிக்கா போற பையன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்ருச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்கலையா ப்ரோ? அது நிறைய பொண்ணு பார்த்தாங்க, எல்லாமே பேட் எபிசோடாவே இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே ரொம்ப மோசமான எபிசோடு ப்ரோ. மோசமான எபிசோடா? என்னாச்சு சொல்லட்டுமா? ஒரு 2 minutes மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒரு நாள் கூட எடுத்துக்கோ. இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு பார்த்தாங்க, அது வந்து என் ஆஃபீஸ்னே தெரியாம பார்த்துட்டாங்க. அந்த பொண்ணு வந்து எனக்கு ஆப்போசிட்ல உட்காந்துருக்கிற பொண்ணு, சரிங்களா? அந்த பொண்ணு வந்து எப்படின்னா டூட் கேர்ள். அது ஆல்ரெடி ஆஃபீஸ்ல 2 பசங்களை லவ் பண்ணி பிரேக்கப் ஆகி 3வது ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கு. அந்த பொண்ணு எனக்கு பார்த்துருக்காங்க. சரி, இது ஒன்று அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து நிறைய தண்ணி அடிக்கும், நிறைய. அது அவங்க விருப்பம், ஓகே. பட்டு டெய்லியும் பசங்க கூட போயிட்டு லேட்டாக தான் பிஜிக்கு வருமா. வார்டன் கூட சண்டை போட்டு தண்ணி அடிச்சுட்டு வந்து சண்டை போட்டு பிஜி விட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அதனால அந்த பொண்ணு வேணான்னாச்சு. அந்த பொண்ணு நம்மளை வேணான்றதுக்கு நம்ம அந்த பொண்ணு வேணான்ட்டோம். அது எங்க பார்த்தாலும் முறைச்சிட்டே போகுது, அது ஒண்ணு. அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து ஆபீஸ்லயே. அது எப்படி பார்த்தாங்க? அந்த பொண்ணு எப்படி உங்க வீட்டுல பார்த்தாங்க? இல்லை ப்ரோ, இது எதாச்சும் தான் பார்த்துருக்காங்க. இந்த பொண்ணு வந்து ஆஃபீஸ்னே தெரியாது, பட்டு வந்து இது பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இன்னொரு பொண்ணு வந்து அவங்க என்ன பார்த்தாங்க, ஆஃபீஸ் பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து எப்படின்னா ஆஃபீஸ்லேயே கல்யாணம் ஆன ஒருத்தன் கூட அஃபேர் வச்சுருக்காங்க. என்னடா இது எல்லாரும் இப்படி இருக்காங்க, நான் மட்டும்தான் நல்லவனா அப்படிங்கிற மாதிரி. அந்த பொண்ணையும் வேணான்ட்டேன். அந்த பொண்ணும் எங்கே பார்த்தாலும் முறைச்சிட்டே போகுது. அவனும் அந்த அஃபேர் வச்சிருக்கணும், முறைச்சிட்டே போகிறேன் எங்கே பார்த்தாலும். அது ஒன்று. அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட ஸ்பேஸில் சொல்லிட்டு போனேனே, அந்த பொண்ணு வந்து அமெரிக்கா போகிற பையன் தான் வேணும் எனக்கு அப்படின்ச்சு. இல்லைம்மா, நான் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கணும்னு சொல்லி தான் நான் கோயம்புத்தூர்லேயே இருக்கேன். நான் சென்னை பெங்களூர்லாம் போகாமல் என்ன போய் அமெரிக்கான்னு சொல்கிறீங்க அப்படின்னதுக்கு, ஏன் அமெரிக்கான்னு கேட்டால், இல்லை அங்கே தான் எஜுகேஷன் சிஸ்டம் நல்லாயிருக்கும், என்னை இங்கே சரியாக வளர்க்கவே இல்லை, எனக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கல, என்னை வந்து இது பண்ணி தான் வளர்த்தாங்க அப்படி இப்படின்னு ஃபெமினிசம்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு, ஓஹோ இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு. நான் பின்னாடி ஷாப்பிங் பண்ணிட்டு போகிற பொண்ணுங்க சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, எனக்கும் அமெரிக்கா போகணுன்னு ஆசை தான்மா, ஆனால் சுற்றி பார்க்க போகலாம், ஆனால் அங்கே வாழலாம் முடியாது, கன் கல்ச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஆமாங்க, எங்கள் மாமாவே அப்படி தான் சுட்டு கொண்டாங்க அப்படிங்குது. வாக்கிங் போயிட்டு வந்தார், அப்படியே சுட்டு கொண்டுட்டாங்க. அப்புறம் ஏமா அங்கே போகணுங்கிறீங்க அப்படின்னா, இல்லைங்க இங்கே சரியா வளர்க்கல, எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இல்லை, பசங்களுக்கு பிடிச்சதை படிக்க வைக்க முடியும் அப்படி இப்படின்னு வளர ஆரம்பிச்சிருச்சு. சரி இது வேலைக்கு ஆகுது அப்படின்ட்டு நான் டைரி மில்க்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். ஒரு நாளாக ப்ரிப்பேர்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர்லாம் பண்ணி பெரிய 150 ரூபா டைரி மில்க்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். கடைசியில் சரி இதையாவது கொடுத்துட்டு வரலாம், நம்ம ஜென்டில்மேனாக இருக்கலாம், இதையாவது கொடுத்துட்டு வரலாம். இப்போ டைரி மில்க்கு சரி இதுக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தேன். நான் பரவாயில்ல, எங்கள் அப்பா வந்து மைசூர் பாவ் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துட்டாரு. பொண்ணு ஓகே சொன்னால் அப்பயே கொடுத்து இது பண்ணிடலான்ட்டு. அந்த பொண்ணுச்சா சரி பிடிக்கல, அமெரிக்கா போகிற பையன் தான் வேணும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நல்லா சினிமாலாம் பார்க்குறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பா அப்படின்ட்டு, ஓகே தேங்க்யூ தேங்க்யூன்ட்டு அப்படின்னு போயாச்சு. அப்பா கிட்ட போகிறேன், மல்லிகைப்பூ மைசூர் பாவ் கொடுத்துடலாமா அப்படின்னாருங்க அப்பா. எனக்கு கொடுங்க, நான் மல்லிகைப்பூ காதல் வச்சுட்டு மைசூர் பாவ் ரூமுக்கு தின்னுக்கிறேன் அப்படின்ட்டு மைசூர் பாவ் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வாங்கிட்டு வந்து ரூமில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன். அது ஒன்றாச்சா. அப்புறம் வந்து ஸ்கேமு, நீங்கள் ஸ்கேம்னு பேசிகிட்டு இருந்தீங்களா, அந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டாங்க. ஒரு எங்கள் அப்பாவுக்கு ஒரு 4 பொண்ணுங்க ஃபோட்டோ அனுப்பி, இந்த பொண்ணுங்கள்லாம் உங்கள் சார்ஜ் தான் வெயிட்டிங்கில் இருக்காங்க, நீங்கள் வந்து ஒரு 1200 பணம் கட்டி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் பேசி தரோம் அப்படின்ட்டு ஒரு லேடி பேசுகிறாங்க. ஒரு இவன் மேல் பேசியிருந்தா கூட எதுவும் ஃப்ராட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஒரு லேடி பேசியிருக்காங்க போல். எங்கள் அப்பா எனக்கு கால் பண்ண சொல்லி கூகுள் பே பண்ண சொல்லியிருக்காரு போல். அவங்க எனக்கு கால் பண்ணும்போது நான் ஒர்க்கில் இருந்தேன், காலில் இருந்தேன். திருப்பி எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுங்க, நான் பிஸியாக இருக்குங்க அப்படின்ட்டு பொண்ணு ஃபோட்டோலாம் காமிச்சாங்க. பொண்ணெல்லாம் சூப்பராக இருக்காங்க. ஏன்னா எல்லா பொண்ணுமே சூப்பராக இருக்காங்களே, எல்லாம் ஹீரோயின் மாதிரி இருக்காங்க, நம்ம ஜாதியில் இப்படியெல்லாம் பொண்ணு இருக்காங்களா, எல்லாரையும் பார்க்க சொல்லுங்க அப்படின்ட்டு நான் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு, அவர் போய் எங்கேயோ கூகுள் பேலாம் டவுன்லாம் அலைஞ்சு காசு கட்டியிருக்காரு. அப்புறம் பார்த்தா 1200 தான், 1200 தான், பெரிய இதெல்லாம் இல்லை. ஆமா ப்ரோ, அப்படியே காசு கட்டினதுக்கு அப்புறம் அடுத்த செகண்ட் அப்ஸ்காண்டு.
ஃபோனே எடுக்கல. அப்படியே பிளாக்ல போட்டு விட்டானுங்க ஃபோன. நானும் 2, 3 இது ட்ரை பண்ணி பார்த்தேன். தயவுசெய்து நீங்க எனக்கு பொண்ணே பார்க்க வேணாம் விட்டுருங்க. இப்படியெல்லாம் நம்ம டெஸ்பரேட்டெல்லாம் இருக்கோம். அவங்களுக்கு என்னன்னா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஏதாவது இது குறையும், ரெஸ்பான்சிபிலிட்டி குறையும், வயசாயிட்டே போகுது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தயவு செய்து எங்களால் முடியல, வயசாயிட்டு போகுது, நீயே ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது பொண்ணை கூட்டிட்டு வா, வேற ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, பேசி பார்க்கலாம் அப்படின்னு. நான் வேலை செய்ய போறேன்னா இல்லை பொண்ணு பார்க்க போறேன், நான் ஹராஸ்மெண்ட்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, கம்முன்னு இருங்க அப்படின்னு. அதே எங்கள் ஆஃபீஸில் எல்லாம் ஹைபிரிட் மாடல்னால யாரும் ஆஃபீஸே வர்றதில்ல. எல்லாமே எம்டியாக தான் இருக்கும். போய் ஏதோ பொண்ணு இருக்கீங்களா, கல்யாணம் இருங்க பண்ணி அவன் குழம்பு முடிக்கிட்டோம். வெட்டி தான் பார்த்துட்டு வரணும். அந்த மாதிரி இல்லை இந்த எனக்கு இப்போ சோகமா இருக்கு. இந்த ஆணவ கொலை எல்லாம் பண்றாங்க, ஜாதி இன்டர் கேஸ்ட் மேரேஜ் எல்லாம் பண்ண ஆணவ கொலை பண்றாங்க. எனக்கு நீங்க இவ்வளோ ஆஃபர் தரீங்க, எனக்கு தான் லவ் பண்ண வக்கில்லையே அப்படின்ட்டு எனக்கு ஒரு சோகம் எனக்கு. சரி நம்ம பாட்டுக்கு சினிமா சினிமா பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை இது பண்ணுவோம். அதாவது இப்போ 28 வந்தா, எனக்கு அடுத்த ஜூலை வந்து 28 ஆகுது ப்ரோ. அதே 28 வந்தா கல்யாணம் பண்ண மாட்டாங்களாம். அது ஒரு இது. இந்த உளுந்து வடையில ஓட்டை போடக்கூடாது, பருப்பு வடையில ஓட்டை போன இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் யார் போட்டாங்கன்னு தெரியல. இங்க பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, 28ல கல்யாணம் பண்ணக்கூடாதான், அது ரெட்டப்படையில கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வேற. அது முடிஞ்சு 29 வந்தா நம்ம எல்லாம் எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி இதாகிடும். எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த குழந்தைங்க கூட எல்லாம் ஸ்கூலுக்கே அனுப்பிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ண போறேன், ஸ்கூலுக்கு இது யூனிஃபார்ம் மாத்திச்சாச்சு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் உட்காந்து அந்த இதே உட்காந்து நீங்க ஒன்னும் யூனிஃபார்ம் மாத்திட்டீங்க? பழைய யூனிஃபார்ம் இன்னும் இருக்கு, என்னோட காலேஜ் யூனிஃபார்ம், அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் இருக்கு. இப்படிதான் அப்புறம் போயிட்டு இருக்கு பொண்ணு பாக்குறது. லக்ஷ்மி ப்ரோ, இதுல கேப்பே விடாம பேசுறது சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? என்ன ப்ரோ, எனக்கு அப்படியே திடீர்னு எக்ஸசைஸ் வந்துட்டு போயிட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு. ஒரு மனுஷன் எவ்வளவு தாண்டா வாழ்க்கையில போராடுறது மறப்பதில்லை. இல்ல இதுல ஹைலைட்டே வந்து இந்த மைசூர் பாக்கு வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டீங்க பாத்தீங்களா? ஆமா ப்ரோ, அது ரொம்ப காஸ்ட்லியான மைசூர் பாவை எங்க அப்பா ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்னு இருக்கு கோயம்புத்தூர் ஃபேமஸ், அதை வாங்கிட்டு வந்துட்டாரு. பொண்ணு ஓகே சொன்னா கொடுத்துலான்ட்டு. நான் வண்டியில ஏறும்போதே சொன்னேன், இல்ல அதெல்லாம் சொல்லாத, எனக்கு ஏதோ இதா இருக்கு அப்படின்னு. அங்க அப்பா போனா என் மூஞ்சியே பார்க்கல. அவங்க அப்பா எங்கேயோ பார்த்துட்டு அப்படின்னாரு. ஏதோ சைடு வாங்குது அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு 1 மணி நேரம் பேசிட்டே இருக்கு. 1 மணி நேரம் பேசிட்டே இருக்கு. சரி இது ஓகே சொல்லுதா இல்லைன்னு சொல்லுதா ஒண்ணுமே புரியல. அமெரிக்கா போறோம் தான் வேணும்னா போன்லயே நான் வேணான்ட்டு இருப்பேனே, அதுக்காக ஆபீஸ் லீவ் போட்டு எங்க அப்பா அம்மா அங்கிருந்து கார் எடுத்துட்டு வந்து இதை மைசூர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அங்க போய் உட்காந்து வேணாம் அப்படின்ட்டு சொல்றதுக்கு எதுக்கு இங்க இப்படி கூப்பிட்டாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி சரி என்ன எதுக்குங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னதுக்கு, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 4-5 பேர் பார்த்தோம், அவங்களாம் வந்து தண்ணி அடிக்கிறாங்க, எங்க தாத்தா வந்து தண்ணி அடிச்சுதான் இறந்து போனாரு, வேற யாராவது ஏதாவது பிரச்சனை இருக்கா குடும்பத்தில், எப்படியே இறந்து போனாங்களா அப்படின்ட்டு எனக்கு மைண்ட் வாய்ஸ் ஓட்டிட்டு இருக்கு. எதுவும் கேட்க முடியல, கேட்ட கலாய்க்கிற மாதிரி இருந்துட்டு. அதனால நீங்க வந்து தண்ணி அடிக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் உங்களை பார்க்க வந்தோம். சரி எதுக்கு அமெரிக்கா போறோம், நான் தான் அமெரிக்கா போறோம்னு வந்து காலையிலே கேட்டுக்கலாமே அப்படின்னதுக்கு, இல்ல உங்களை கன்வின்ஸ் பண்ணிடலான்னு பார்த்தேன் அப்படின்னாங்க. என்னத்துக்கு ஏன்பா, நான் சென்னை பெங்களூர் போனாதான் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருக்குன்னு நான் இங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒர்க் பண்ணிருக்கேன், நீ அமெரிக்கா கூப்பிடுறீங்க, நான் ஆந்திர பிரதேஷ் கூட வர மாட்டோமா அப்படின்னு. ஓகே நன்றி வணக்கம் அப்படின்ட்டு வந்தாச்சு. இப்படிதான் ப்ரோ போயிடுச்சு. இன்பாக்ஸ்ல அப்பப்போ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவீங்க ப்ரோ, இப்பதான் ப்ரோ தெரியுது என்ன ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் இல்ல, நம்ம ஜாலியா தான் இருக்கோம். இவங்கதான் பேரண்ட்ஸ் தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாங்க. அதான் அவங்க பார்த்தோன்னா இதெல்லாம் பரவாயில்ல ப்ரோ. லட்சுமி ப்ரோ உங்களாம் பரவாயில்ல. என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் அரேஞ்ச் பார்க்கும்போது ஃபார்ம் 16 கேட்டிருக்காங்களாம். ஃபார்ம் 16 என்னோட ஐடிஆர் ஃபைல் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் கேட்டுருக்காங்களாம். என்னடா சொல்றேன்னா, ஆமா மச்சான் அதெல்லாம் கேட்கறாங்கடான்றாங்க. அதேதான் ப்ரோ, இங்கே சொத்து மதிப்பு எல்லாமே கேட்டுட்டு திடீர் அதுக்கப்புறம் வேணான்றாங்க ப்ரோ. அந்த அளவுக்கு ப்ரோ செம்ம ஸ்கேம் இது பண்றாங்க மேரேஜ் அலியன்ஸ்ல எல்லாம். சரி விடுங்க. கார்த்திக் ப்ரோ நெக்ஸ்ட் எப்போ நீங்க எப்போ இதெல்லாம் அதான் கார்த்திக் ப்ரோக்கு பொண்ணு பாக்குறாங்க போது எனக்கு இதெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு மைண்ட்ல. சரி அவருக்காவது அரசியல் முடிச்சாச்சு, அடுத்தது வந்து மேரேஜுக்கு தான். கோபி சுதாகர் மாதிரி எனக்கு அண்ணன் லக்ஷ்மி உள்ளுக்குள்ள இவ்வளவு டிப்ரெஷன் வச்சுட்டு இதனால இல்ல நம்ம ஜாலியா தான் புலம்பி தள்ளிட்டானே. ஒரே ஒரு क्वेश्चन, லட்சுமி உங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? இல்ல அம்மா இல்லையா? அண்ணன் இருக்கான், அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ணுக்கெல்லாம் நல்லா கல்யாணம் ஆயிடுச்சு கொஞ்சம் வருஷம் முன்னாடி. நமக்கு தான் இப்போ எதுவும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது.
எல்லாரும் கல்யாணம் ஆகி போனவங்களா இருக்காங்க, இல்ல ஆல்ரெடி கமிட் ஆனவங்களா இருக்காங்க. இதுக்காக நான் திருப்பி ஸ்கூல் ஜாயின் பண்ணி அங்கிருந்தே லவ் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க பிரேக்கப் அதுக்கெல்லாம் பண்ணா வாய்ப்பு அடுத்த இல்லை. பைப்லைன்ல ஆள் ரெடியா இருக்காங்க லவ் பண்றதுக்கு, பாய் பெஸ்டி அந்த மாதிரி. நம்ம ஒன்றும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு அந்த சோனுக்குள்ளேயே போகல. நம்ம இதுல எங்க போய் பொண்ணு பிடிக்கிறது, லவ் பண்றது? நம்ப முடியலையே ப்ரோ. அண்ணா கூட ஃப்ரெண்ட் ஜோன் போயிடுவானுங்க ப்ரோ. ஆமா, அது உண்மைதான். பட் என்ன சொல்றது, லவ் பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு வந்தாலும் இப்போ பொண்ணு கிடைக்கிறதா. இது பரவாயில்லைங்க, பம்பிள் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, டிண்டர் இதெல்லாம் ஒருத்தன் ஆபீஸ்ல சேர்த்து விட்டான், டேய் இதுல பொண்ணு இருப்பாங்க இதுல தேடு அப்படின்னு. அதுல வந்து ரொம்ப டெய்லி என்ன பண்றேன்னா ரைட் ஸ்வைப் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரைட் ஸ்வைப் பண்ணா அது செலக்ட் ஆகுமா, ரைட் ஸ்வைப் பண்ணிட்டு டெய்லி ரைட் ஸ்வைப், நைட் ஆனா ரைட் ஸ்வைப் பண்ணிட்டு தூங்கிடுறது, ஏதாவது மேட்ச் ஆகுமா, மேட்ச் ஆகல. ஒரு மாசம் கழிச்சு ட்விண்டர்ல வந்து ஒரு ரைட் ஸ்வைப் பண்ணதே உடனே மேட்ச் ஆச்சு. உடனே மேட்ச் ஆனதையும் கால் அப்படின்னு வந்துச்சு. சரி காசு கட்ட சொல்லியிருப்பாங்களே. இல்ல இல்ல சொல்ற கேளுங்க, கால் அப்படின்னு வந்துச்சு. கால் பண்ண ஹேய் நம்ம மீட் பண்ணலாமா, பையன் மெமிக்கரி பண்றான், நல்லா பச்சையா தெரியுது மெமிக்கரி. ஹேய் நம்ம மீட் பண்ணலாம், மீட் பண்ணி பேசலாம் அப்படிங்கிற. டே ஒரு நிமிஷம், நான் வந்து டே ஒரு நிமிஷம், கூகுள் பிளே போனேன்னா ஏதாவது வாய்ஸ் மாடுலேட்டர்னு ஆப் இருக்கும், அதையாவது டவுன்லோட் பண்ணி பேசுற, ரொம்ப பச்சையா தெரியுதுடா ப்ளீஸ்டா டே அப்படின்னா. ஓகே ப்ரோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டான். சரி அதுக்கப்புறம் பம்பிள் ட்விண்டர் இதெல்லாம் அந்த கருமத்தெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணி போட்டு நம்ம உண்டு நம்ம வேலைண்டு இருக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். போங்கடா பொண்ணே. டிண்டர் எல்லாம் போய் பொண்ணு தேடுற கல்யாணத்துக்கு? இல்ல ப்ரோ, ஏதாவது பொண்ணு கிடைச்சா ஓகே அப்படிங்கிற அந்த அளவுக்கு அளவுக்கு இறங்கிட்டியா? இறங்கி போனேன். அதுக்கப்புறம் இல்ல இது வேலைக்கு ஆகாது, இது எதுவுமே வேலைக்கு ஆகாது, அவ்வளவுதான். நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு வேலைன்னு இருக்கலாம், பொண்ணு கிடைச்சா ஓகே, இல்லைன்னா இப்படியே இருந்துக்க வேண்டியதான் அப்படின்ட்டு வந்துட்டேன் ப்ரோ. ரொம்ப கேவலமா இருக்கே உங்க கதையெல்லாம். ஐயோ அதே ப்ரோ, ஸ்கூல்ல இருந்து சொல்லிட்டு வந்தா ஒன்னும் கேவலமா இருக்கும். கேர்ள்ஸுக்கும் நமக்குமே ஆகவே ஆகாது. கேவலமான குழந்தைத்தனமா இருக்கு. குழந்தைத்தனமா இல்லைங்க, கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல ஃபேக்டா பேசிட்டாரு அவரு. ரியலா ஃபேக்ட் இல்ல மனசுல இருக்கிறது அப்படியே சொல்லிட்டாருங்க, விடுங்க. மைண்ட் வாய்ஸ் அவரு குழந்தையா இருக்காரு சொல்ல வந்தேன். இல்ல இவ்வளவு நாள் பொத்தி பொத்தி வச்சிருந்தாரு, ஒரு நாள் பொங்கி வந்துட்டாரு. லாஸ்ட் ஆயிடுச்சு டுடே. இல்ல ப்ரோ, இன்னொரு பொண்ணு நல்ல காமிச்சாங்க. விஷயம் தான். அந்த பொண்ணு வந்து நான் ஃபர்ஸ்ட் காமிச்சாங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. சரி எதுக்கு இந்த பொண்ணே ஓகே சொல்லணும், அந்த பொண்ணு ஓகே ரொம்ப ஷார்ட்டா நம்ம எடுத்ததே நம்ம ஓகே சொல்லிட மாட்டோம்ல, கெத்து நம்ம இதா இருக்கோம். அவனுக்கு கொஞ்சம் இந்த பொண்ணே கல்யாணம் என்னமோ ஒன்று ரெண்டு மூணு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேணாம் அப்படின்ட்டு வேற ஏதாவது பாருங்க அப்படின்னேன். அந்த பொண்ணே என்ன பண்ணிட்டாங்க, இன்னொரு நாள் அந்த பொண்ணு வந்து எங்க ஊர் எஸ்ஐ பொண்ணா, சரியா? அந்த பொண்ணு வேணான்னதையும் அதே பொண்ணு நல்லா எடிட் பண்ணி வேற ஒரு இடத்துல இருந்து அந்த போட்டோ வந்திருக்கு. இந்த பொண்ணு இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு நல்லா இருக்கு. சரி ஓகே சொல்லலான்னு பார்த்தா இங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. நைட்டு தூங்க போகும்போது டக்குன்னு ஞாபகம் வருது, இந்த பொண்ணு போட்டோ நம்ம போன்ல பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்க்குறேன். அதே பொண்ணு தான், நல்லா எடிட் பண்ணி நல்லா ஹேரு இதெல்லாம் சூப்பரா பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டு ஜன்னலு அந்த டைல்ஸு கீழே இருக்கிற இதெல்லாமே ஒரே இதா இருக்கு, ஹைட்டு எல்லாமே சேமா இருக்கு. இதை வச்சு பாருப்பா எல்லாம் ரெண்டும் ஒரே பொண்ணு, இல்லடா வேற பொண்ணுடா அப்படின்னு. இல்ல ரெண்டும் ஒரே பொண்ணு தான், இது மட்டும் எடிட் மட்டும் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணையும் வேணான்ட்டேன். அந்த பொண்ணு ஓகே சொல்லி அதுக்கப்புறம் வேணான்னு அவ்வளவுதான். எஸ்ஐ பொண்ணு எஸ்ஐ அவ்வளவுதான், தூக்கிட்டு போய் வச்சு உரிச்சிருப்பாங்க உள்ள. அந்த பொண்ணு அப்படி போயிடுச்சு. இப்போ எந்த பொண்ணுமே கிடைக்காம இப்படி போயிட்டு இருக்கோம் நம்ம. அடுத்து 28 வேற ஸ்டார்ட் ஆகுது. என்ன ப்ரோ உங்களுக்கு இந்த நிலைமையா? நம்ம என்ன ப்ரோ, நம்ம பொண்ணுக்கிட்டே பேச வராது நமக்கு யூஸ்வலா, அந்த மாதிரி டைப் நம்ம. இல்ல லட்சுமி, என்ன எதிர்பார்க்கற? இப்போ பொண்ணா இருந்த பொண்ணு கிடைச்சா போதும். பொண்ணா இருந்தா பொண்ணா இருந்தா இங்கு மீன்கள் விற்கப்படும். போர்டு அழிச்சிட்டியா? அதுதான். இல்ல நம்ம மேரேஜுங்கிற ஐடியாவே இல்லை ப்ரோ, பேரண்ட்ஸ்க்காக தான் பண்றோம். அது எப்போ நடந்தாலும் ஓகே தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் ஒன்றும் அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே போகல. இந்த பாய் இந்த காலேஜ் பாய் மைண்ட் செட்லேருந்து ஒன்றும் வெளியே வரலாம். இவங்க பார்க்கும்போது பாவமாக இருக்கு. எங்கள் அப்பா கால் பண்ணி ஜூன் 12க்கு மேலே உனக்கு கிடைச்சிடும், நீ கவலைப்படாத. நான் எங்கே கவலைப்படுறேன், நீங்கள் தான் இது பண்ணுறீங்க. ஜூன் 12க்கு மேலே கிடைச்சி ஜூலை 10க்குள்ளே என்ன கல்யாணமாக பண்ண முடியும், அதான் 28 ஸ்டார்ட் ஆகுது, பண்ண மாட்டாங்க. ஒரு வருஷம் நமக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. நடக்கும்போது நடக்கட்டும். என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு வராங்க. என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஒரு 1 year வெயிட் பண்ணுவாங்க. அது ஃபர்ஸ்ட் பொண்ணு கிடைக்கணும்ல.
அதனால 2 வருஷம் பொண்ணு தேட்டு அப்புறம் பொண்ணு தேட்டுறதை டோட்டலா விட்டுட்டேன். முடியல. ஏங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிட்டாங்க. நீங்க வேற பொண்ணு கிடைக்கலன்னு. நானே அதனால தான் ட்விட்டர்ல இருக்கேன். கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் இல்லைங்க. லக்ஷ்மி நீங்க ரொம்ப வளர்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, இல்ல மைண்ட் வாய்ஸ்ல இருந்து பேசுறாரு. அப்படியே அதான் மைண்ட்ல மைண்ட் வாய்ஸ் இருக்குது. ரொம்ப சத்தமா நாள் பேசிட்டு கழிச்சு இருக்கீங்க. பேசுங்க. அப்படியே உளறிட்டேன். சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. மகாராஜா அது உடுப்பா மகாராஜா தேட்டர்ல ஓடும் போது பார்க்க போறாங்க. வாழ்க்கை பிரச்சனை பேசுவாங்க அந்த. இவ்வளவுதான் ப்ரோ சரி எபிசோட். கார்த்திக் bro, வாழ்க்கை அதை தானே விடுங்க. முக்கியம் லக்ஷ்மி. நீங்க இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவீங்களா எப்படி? நீங்க பொண்ணு தேடினா நீங்களா கார்த்தி ப்ரோ கிடைச்சா போதும், வந்தா லக்கு இல்லாட்டி திக்குன்ற மாதிரி தானே? எது கார்த்தி நீங்க எல்லாமே லட்சுமி வச்சு டாபிக் இல்ல, பண்றீங்களா? இது ஸ்கூல் படிக்கும்போது எப்படின்னா, அந்த கிராமத்து ஸ்கூலு பொண்ணுகிட்ட பேசினாலே பொண்ணுகிட்ட பேசுறாடா அப்படின்னு ஓட்டுவானுங்களே. இது அதனாலே பயந்துட்டு பொண்ணுகிட்ட பேச மாட்டோம். அந்த மாதிரி 10th வரைக்கும் போயிடுச்சு. அப்புறம் கார்த்திபுரம் மாதிரி நானும் டிப்ளமோ தான் 10th முடிச்சதுக்கு அப்புறம். அங்க வந்து 15 கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க இருக்கிறதும் தெரியாது, இருக்கிற இடமே தெரியாது, வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. அதுல 3 வருஷம் அப்படியே போயிடுச்சு. அது என்ன மாதிரின்னு சொல்லாது. இல்ல வணக்கம் டிப்ளமா மட்டும் உங்களை கார்த்திக் மாதிரி ப்ரோ என்ன கேர்ள்ஸ் நினைச்சீங்க கிட்ட நீங்க? பேசுறது அந்த இதெல்லாம் உங்களை மாதிரி இல்ல ப்ரோ. கார்த்திக், வணக்கம். அப்புறம் நலமா? போகும்போதுதான் எல்லாம் இந்த ஸ்லாம் புக்ல எழுதி தராங்க. நீ என்கிட்ட பேசியிருக்கலாம் எல்லாம் எழுதி தராங்க. சரி பரவாயில்ல, ஓகே. அடுத்து காலேஜ் போறோம்ல, அங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அங்க போனா நம்ம செகண்ட் இயர் போறோம். லேட்டரல் என்ட்ரி இல்லையா? ஃபர்ஸ்ட் இயர்லயே எல்லாம் கமிட் ஆகி எல்லாருமே வந்து லவ் பண்ணி எல்லாம் ரெடியா உட்காந்துருக்காங்க. நமக்கு போனா யாருமே இல்லை, சுத்தமாவே யாரும் இல்லை. அங்கேயும் யாருக்கிட்டையும் பேச முடியல. ஓகே, அதுவும் மூணு வருஷம் போயாச்சு. அப்புறம் இன்ஃபோசிஸ் ட்ரைனிங் போனா அங்க வந்து 1000 பேர் ஒரு பேட்ச் இல்லைன்னா 1000 பேர்ல நான் ஒருத்த மட்டும் தமிழ் பையன். மத்த எல்லாமே வந்து அங்க மைசூர்ல கிடைச்சிருக்குமே bro. மைசூர்ல தான் ப்ரோ எல்லாமே. அங்க வர பாருங்க. கிடைச்சிருக்குமே. ஏன்னா அங்க எனக்கு கிடைச்சிருக்கு. லெஃப்ட் சைடும் பொண்ணு, ரைட் சைடும் பொண்ணு. என்னாச்சு? லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து கேரளா பொண்ணு, ரைட் சைடு இருக்கிறது வந்து மகாராஷ்டிரா பொண்ணு. அதாவது அவங்க பேசுறது எனக்கு புரியாது, நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது. நான் வந்து முக்கால்வாசி நேரம் தமிழ்ல தான் பேசிட்டு இருப்பேன். அவங்களுக்கு எப்படியா புரிஞ்சுப்பாங்க. என்ன சொல்றது, இந்த பக்கம் இருக்கிறது அக்கானா இந்த பக்கம் இருக்கிறது தங்கச்சி மாதிரி 3 பேர் அடிச்சுப்போம். அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி கேர்ள்ஸு அதெல்லாமே வந்து அந்த இது அவங்க வேற வேற கல்ச்சர், வேற வேற இதுல இருப்பாங்க. நம்ம எதுவும் பண்ண முடியல, அங்கேயும் இறங்கி பண்ண முடியல. தமிழ் பொண்ணுங்களும் யாரும் இல்லை. சரி, அங்கே ட்ரைனிங் முடிச்சுட்டு எல்லாம் பெங்களூர் போனால் அங்கே சுத்தமாக அங்கே அட்மாஸ்பியரே செட் ஆகலை. அங்கே எங்கே போய் பொண்ணு அப்படின்ட்டு கோயம்புத்தூர் வந்தது லாக்டவுனு. 2-3 வருஷம் முடிஞ்சு அப்புறம் இங்கே வந்தால் எல்லாம் ஹைப்ரிட் மாடலு. பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பொண்ணு கிடைக்கல. இதுதான் நம்மளோட ஷார்ட் ஸ்டோரி. கத்துக்குன வித்தே இறக்க முடியலன்றீங்க. என்னது, எதுவும் கத்துக்கவே கத்துக்கவே இல்லைன்னு சொல்ல இல்லை. வராரு. எங்கேயுமே வந்து யாரும் நீங்க மேல நடந்து போறது, ஸ்லோ மோஷன்ல சாப்பிட்ட இதெல்லாம் எடுத்து போடுற யாருக்கு போடுறதெல்லாம்? எங்களுக்கு போடுறியா? நாங்க பார்த்து லைக் பண்ணு அது போட்டுருக்கியா? சும்மா தான் ப்ரோ. அது எடுக்கிறோம். அப்ப எங்களுக்கு போறியா? பசங்க பார்த்து லைக் பண்ணு போட்டிருக்க நீ. ப்ரோ தனிமை உணர்ந்திருக்கீங்களா சார்? ப்ரோ இங்க எல்லாமே பாய்ஸ் தான் ப்ரோ மெசேஜ் பண்றாங்க. ஒரு பொண்ணு கூட இது வரைக்கும் மெசேஜ் பண்ணல. ஏன்னா பாய்ஸ் லைக் வாங்குறதுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நீங்க அவன் ட்ரோல் போட்டாலும் லைக் பண்ண போறான். ஏதோ ஒரு ட்ரோல் எடுத்து வீடியோ போட்டாலே இங்க வந்தாதான். நீ எதுக்கு வந்து கண்ணாடி போட்டு முடிய சிலிப்பிட்டு நடந்து போற மாதிரி வீடியோ எடுத்து யாருக்காக போட்ட இதெல்லாம்? லக்ஷ்மி வேணா இன்ஸ்டால ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஏதாவது சான்ஸ் கிடைக்கும். எல்லாருக்கும் அப்படிதான் போட்டுமே உன்னை யாரும் மதிக்கலையா? இதான் ப்ரோ கொஞ்சம் இந்த பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள வந்தாதான் கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கு. இங்கேயும் மாசத்துக்கு ஒரு கேம் மெசேஜ் வருது ப்ரோ. நீங்க கியூட்டா இருக்கீங்க அப்படின்ட்டு கிஸ்மெயில் எல்லாம் போட்டு மெசேஜ் அனுப்புறாங்க. பரவாயில்ல, இவனுங்களாம் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். சரி, இவங்கெல்லாம் பார்க்கறதுல அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்ன பண்றது? கார்த்திக் ப்ரோ சரக்கு ஊத்தி விட்டீங்களா லக்ஷ்மிக்கு? தெரியலையே, இந்த மாதிரிலாம் பேச மாட்டான். இன்னைக்கு ரொம்ப பேசுறான். இல்ல இப்ப ரீசெண்டா பார்த்த பொண்ணு ரொம்ப நாள் நடிச்சுட்டே இருந்திருப்பான் போல. என்னைக்காக ஒரு நாள் ஆதகத்தை கொட்டி பொண்ணு பார்க்க போறாரு ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு, சரி எப்பவாவது சான்ஸ் கிடைச்சா நம்ம கதையை சொல்லிடலாம், அதுல இருந்து அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அதான் பொண்ணு பாக்குறாங்க, இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாம் பண்றாங்க. ஜாக்கிரதையா இல்லன்னா அப்படியே விவேகானந்தரமா வாழ்ந்துட்டு போயிருவோம். அவ்வளவுதான். எனக்கு இன்ஸ்பிரேஷன் நீங்க தான் ப்ரோ. கார்த்தி ப்ரோ இருக்காரு நம்ம கம்பெனிக்கு, நம்ம அப்படியே இருந்துட வேண்டியதுதான்.
பொண்ணு கிடைக்கல அப்படின்ட்டு தான் இருக்கு. அவ்வளவுதான். அவங்க மதிச்சா மதிக்கிட்டோம், மதிக்கலன்னா விட்டுருப்போம், அவ்வளவுதான். கார்த்தி ப்ரோ இந்த வருஷம் செட்டில் ஆகிறேன்னு சொன்னீங்க, மேரேஜ் ஆயிட்டு. அப்படின்னு சொன்னேன். நடந்தா ஓகே, நடக்கலாம் பிரச்சனை இல்லை. அதே மைண்ட் செட் தான் ப்ரோ. தங்கச்சிக்கிற பொண்ணா கார்த்திக் பாருங்க ப்ரோ, ஊருக்கு லட்சுமிக்கு யூஸ் ஆகும். எது? தங்கச்சி இருக்கிற மாதிரி பொண்ணா பாருங்கன்னு சொன்னேன். கார்த்திக் தங்கச்சி இருக்க மாதிரி பொண்ணை பார்த்தா யூஸ் லட்சுமிக்கு ஆகும்னா என்ன லட்சுமிக்கு புரியல. பேசலாமே சொல்றேன். லக்ஷ்மிக்கா? கார்த்திக் கேக்குதா? சொல்லுங்க. ஹலோ, போற பக்கம் பார்த்தா குழந்தை இருக்க பொண்ணை தான் பார்க்கணும் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. இது வந்து தங்கச்சி இருக்க பொண்ணை பார்க்கணுமா? கேக்குது கேக்குது, சொல்லுங்க. கேக்குதா? கேக்குது ப்ரோ. சொல்லுங்க bro. ராஜ் பேசுங்க. ப்ரோ மகாராஜா பாத்தீங்களா ப்ரோ? என்ன கேக்குறீங்களா? எங்க ஆமா bro, பல மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்களா? பாத்துட்டாருங்க அவரு. நான் பார்த்துட்டேன். என்ன எப்படி இருக்கு ப்ரோ? ஓ, நீங்க சொல்லுங்க, படம் பார்த்தீங்கன்னு நீங்க சொல்லுங்க. இல்ல நல்லா இருக்கு ப்ரோ, நான் பார்த்தேன் இன்னைக்குதான். ப்ரோ கேக்குதா? ம். கேக்குது கேக்குது. ஆ. இல்ல உங்களுக்கு எப்படி, நீங்க சொல்லுவீங்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா படம்? நான் ரொம்ப நாள் முன்னாடி சொல்றேங்க, அந்த படம் நல்லா தான் இருந்துச்சு, ஸ்கிரிப்டாவும் நல்லா தான் இருந்துச்சு, இப்போ ரெஸ்பான்ஸும் அப்படிதான் இருக்கு. ஓகே ப்ரோ நானும் இன்னைக்கு போயிருந்தேன் மார்னிங் ஷோ, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. சூப்பரா இருந்தது படம். அதுல படத்தோட பெரிய பாசிட்டிவே அதோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் ப்ரோ. யாராச்சும் ஸ்டோரிலாம் கேட்டு போனாங்கன்னா அதோட சஸ்பென்ஸே குறைஞ்சிரும். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து என்னடா இப்படி கொண்டு போறாங்களேன்ற மாதிரி ஒரு மாதிரியே இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதுக்காக அந்த மாதிரி கொண்டு போனாங்கன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணும்போது சூப்பரா இருந்தது ப்ரோ. ப்ரோ யாரும் ஸ்பாயிலர் கொடுத்துறாதீங்க ப்ரோ. இல்ல நான் கொடுக்க மாட்டேன். சூப்பரா இருந்தது. ஆனா கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம் இந்த படத்தை. ஆனா இது நார்மலான ஸ்டோரி தான், பட் நிறைய நான் லீனியரா கொண்டு போனதால வந்து சூப்பரா இருந்தது. படம் பார்க்கறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஆமா ப்ரோ நீங்க எத்தனை மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்க ப்ரோ மகாராஜா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாத்துட்டீங்களா? ரொம்ப நாள் இருக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த கதையோட வெர்ஷனே வந்து நரேட் பண்றதுக்கு முன்னாடி, ஷூட்டிங் முன்னாடியே கேட்டேன். இல்ல அவுட்புட் எப்ப பாத்தீங்கன்னு கேக்குறேன். அதுக்கப்புறம் இருக்குமே ஒரு 6 மாசம் இருக்கும். ஃபர்ஸ்ட் அவுட் ஒரு 3 மணி நேரம் இருந்துச்சு, 3 மணி நேரம் 3.25 மணி நேரம் இருந்துச்சு அந்த அவுட் பார்த்தோம். அதுக்கப்புறம் மாத்தி இப்பதான் 2 மணி நேரம் 25 நிமிஷம் இருக்கு இல்லையா கார்த்தி? ஆனா இந்த கதையை ஆல்ரெடி யாரோ சொன்னாங்க கார்த்தி, வெளியே இந்த பொண்ணு மட்டும் அந்த இஷ்யூஸ் மட்டும் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு. முன்னாடி இந்த வலைபேச்சுலாம் சொன்னாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் கதைன்னு சொல்லிட்டு. ஆமா இந்த படத்துல கதையெல்லாம் மேட்டர் இல்லைங்க. இது எப்படி பிரசன்ட் பண்ணிருக்காங்க ஸ்மூத்லியோ, அது என்கரேஜ் ஆயிடுச்சுன்னா ஓகே தான். நிறைய பேரால இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்ன, அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்றதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பண்ண முடியாமலாம் கிடையாது, பண்ண முடியும். பட் அதை தாண்டி வந்து எப்படி எந்த அளவுக்கு எங்கேஜ் பண்றாங்கன்றதுதான் விஷயம். இப்போ அரண்மனையெல்லாம் படம் பார்க்கறது இல்லையா, கிளைமேக்ஸ்ல எப்படியும் வந்து பேய் தோத்துரும், இவங்க ஜெயிச்சிருவாங்கன்றது தெரியும் இல்லையா, தெரிஞ்சுதான் பாக்குறோம். பார்க்கும்போது எப்படி இருக்கும் அதுதான விஷயம். இல்ல கருடன் எப்படிதான் ப்ரோ இருந்துச்சு? ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க யோசிச்சீங்கன்னா ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் கெஸ் பண்ணிடலாம். பட் ஆனா ரொம்ப கெஸ் இங்க பாருங்க, ஒரு படத்துக்கு கெஸ் எல்லாம் பண்ண தேவையில்லைங்க. நான் உட்காந்து பாக்குற திரும்ப பார்த்தா கூட எனக்கு அந்த படம் பிடிக்கணும். அந்த மாதிரி இருந்தா ஓகே தான், அவ்வளவுதான். கில்லி எல்லாம் வந்து திரும்ப பாத்துருக்கீங்க, நீங்க தேட்டர்ல வந்து பாக்குறீங்க, இன்னும் கெஸ்ஸா பண்றீங்க. கில்லியோட சீன் வந்து டாப் டு எண்ட் வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இன்னும் பாக்குறீங்களா, என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தா ஓகே, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தயவு செஞ்சு இந்த கொஞ்சம் ஸ்பாயிலர்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. நான்லாம் இந்த படம் வந்து ரிவ்யூஸ் எதுவும் பார்க்காம போய் பார்க்கணும்னு சொல்லி இன்னும் ரிவ்யூஸ் யாரோட ரிவ்யூவும் கூட பார்க்கல. நேத்து ஸ்பேஸ்ல நீங்க சொன்னதை தவிர வேற எதுவுமே பார்க்காம இருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்பாயிலர்ஸ் அவாய்ட் பண்ணுங்க.
கார்த்திக் ப்ரோ, நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் நான் நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க. தோழர் ஆதி 2-3 பேர் மட்டும்தான் ஒரு மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்க. ஐ மீன் அவங்களுக்கு பர்சனலி கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பர்சன் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அந்த மாதிரி ரிவ்யூஸ் நான் பார்க்கும்போது என்ன பார்த்தீங்களா? அது ஆதியோட ரிவ்யூ நான் பார்த்தீங்க. அவர் கீழே அவருக்கு எந்த லிஸ்ட்ல தான் படம் தாங்க இருக்காரு. பிடிச்சிருக்கு? அவர் கீழே லிஸ்ட்ல தான் இருக்காரு அவரும். அப்படிலாம் கிடையாதுங்க. அவரோட கருத்தை அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். அவருக்கு எந்த படம் தான் பிடிச்சிருக்கு, எந்த படம் தான் பிடிக்கல, அந்த தேவையில்ல. அவரோட கருத்து நமக்கு பிடிச்சிருக்கு, ஏத்துக்கிறோம் அப்படின்னா ஏத்துக்குவோம், இல்லைன்னா ஓகே விட்டு போயிடணும், அவ்வளவுதான். அதுக்காக நீ எப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம், இதெல்லாம் இந்த ஆர்குமெண்ட்டே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு படம் பிடிச்சிருக்குன்னா ஏன் உனக்கு ஏன் பிடிச்சிச்சு, பிடிக்கலன்னா உனக்கு ஏன் பிடிக்கல, அது கேட்கறதே அர்த்தம் இல்லை. ப்ரோ தொடர்ந்து விஜய் சேதுபதி இந்த மாதிரி படம் பண்ணா நல்லா இருக்கும். அவர் படம் ஹீரோவான நடிச்சு பார்த்து நல்ல படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ப்ரோ தமிழ்ல அவருக்கு எப்படி bro அடுத்த லைனப்ல எப்படி இருக்கு விஜய் சேதுபதிக்கு? ஏன் அடுத்த படம் இருக்குல்லையா, அடுத்த படம் இந்த ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன், டைரக்டர் ஆறுமுக குமார் அவருடைய படம் ஏஸ்னு ஒரு படம் இருக்கு, அது இருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பாண்டியராஜ் ஒரு படம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அதுல ஏதாவது ப்ராமிசிங்கா தான் இருக்கா ப்ரோ? இப்போ நீங்க இந்த படம் சொன்ன மாதிரி அட்லி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றாரு, விஜய் சேதுபதி நிற்கிறாரு. அது யார் டைரக்டர்னு தான் தெரியாது. அது இருக்கும், ப்ராமிசிங்கா இருக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன், படமே ஓடவே இல்லை. இப்போ இந்த ஹிட்டுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் நடிச்சாருன்னா தெரியல. இது இல்லைங்க, முன்னாடி நடிச்ச படம் ஃபர்ஸ்ட்டுக்குள்ள வந்துருச்சு. ஓகே ஓகே. ப்ரோ புக்கிங்ஸ் எப்படி போகுது மகாராஜாக்கு நாளைக்கு? நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. நீங்க பாக்குறீங்களே எல்லாருமே புக்கும் ஷோல் டிக்கெட் பாத்திரலாமே. இதுக்கப்புறம் உருட்ட முடியாதுல்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. ஓப்பனா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 5000 டிக்கெட் 10,000 டிக்கெட் வித்துட்டு ஒரு ஹவருக்கு லாஸ்ட் ஹவர்ல வந்து ஒரு 10,000 டிக்கெட் வித்துருக்கு, அந்த மாதிரி தான். நல்ல ஓப்பனிங் தான். சொல்லப்போனா கேரளால கர்நாடகால இன்னும் பெட்டராகவே இருக்கு. கேரளா கர்நாடகால வந்து கொடுத்த காசுக்கு கொடுத்த ப்ரைஸ்க்கு வந்து 2 நாள் 3 நாள்ல கவர் ஆயிடும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி. கார்த்திக் ப்ரோ, ஹாய் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, இப்பதான் மகாராஜா பார்த்துட்டு வரேன் ப்ரோ. நல்ல படம் ப்ரோ, செம்மையா இருந்துச்சு. நல்ல பெங்களூர்ல ஓப்பனிங் கூட நல்லா வந்துருந்துச்சு. ஆமா, பெங்களூர் ரொம்ப நல்லா இருக்குனாங்க ஓப்பனிங். ஆமா, நல்லா. அவங்க 2 நாள் 3 நாள்ல வந்து போட்ட காசு எடுத்துருவாங்கன்னு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் பேசினாங்க, கேரளாலையும் சரி பெங்களூர்லயும் ஓவர்சீஸ்லயும். இது குரங்கு பொம்மை எடுத்த டைரக்டர் அவரு. ஆமா ஆமா, அந்த படமே நான் ஆக்சுவலா ஓட்டிட்டுலாம் பார்த்தேன். ஆனா செம படம். ஆனா கார்த்தி, இங்க பெங்களூர் நல்லா போறதுக்கு ஒரு காரணம் என்னவா இருக்குன்னா, நாங்க இங்க தமிழ் பீப்புள்லாம் ரொம்ப காஞ்சி போய் கிடக்கோம். எந்த படமும் ரிலீஸ் ஆகல. ஐ மீன் எந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா நல்ல படம் எதுவும் வரல. அடுத்து அந்த மலையாள படம் வந்தது கூட, அந்த என்ன மஞ்சுமெல் பாய்ஸ், இந்த ஆவேசம், இதெல்லாம் கூட இங்க அதிகம் ஓடல. ஸோ ஐ மீன் இங்க ஸ்கிரீன் பண்ணல. ஸோ இது இப்போ ஒரு படம்னா இது நல்லா இருக்குன்னு ஒரு நியூஸ் வரவும் எல்லாரும் இது பண்ணுவாங்க. பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது தானே ப்ரோ? அது டெஃபினட்டா இருக்கு. ஏன்னா டிஎஸ்பி படமே கூட பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஓப்பனிங்கே கிடைக்கல. லாஸ்டா வந்த படம் ஒருத்தர் ஹீரோவை நடிச்சது. இந்த படத்துக்கு கிடைக்குதுன்னா அது பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் தான் நினைக்கிறேன், கன்ஃபார்மா. இல்ல கார்த்தி ப்ரோ, நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். படம் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. ஆனா ஒரு பிரச்சனை ப்ரோ, இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அப்சர்வ் பண்றேன். இவங்க இந்த மாதிரி படத்துக்கு ஏன் யூஏ கொடுக்குறாங்கன்னு தெரியல. சரி, அவங்க கொடுக்குறாங்க. இவங்க ட்ரெய்லர் பார்த்து படல கண்டென்ட் என்ன இருக்குன்னு தெரியாம குழந்தை குட்டி எல்லாம் கூட்டு வருவாங்க ப்ரோ. சத்தியமா இதெல்லாம் 12 இயர்ஸ் யூஏ சொன்னா, யூஏ வந்து 12 இயர்ஸ் உள்ள கூட பார்க்கணுன்ற ஒரு இதெல்லாம் ஒரு 16 இயர்ஸ்க்குள்ள இருந்து பார்க்க முடியாத படம் ப்ரோ.
பார்க்க முடியாதுன்னா மீன் தேவையே இல்ல, ரொம்ப ப்ரோ டிஸ்டர்ப் அட்லீஸ்ட் ஆவாங்க. பிளர்ராவது பண்ணிருக்கலாம் ப்ரோ. ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்பவே கொஞ்சம் ரசிகோரா இருந்துச்சு. இல்ல நான் ஃபிலிம் மேக்கரை வந்து கொஸ்டனே பண்ணல. அவர் எடுத்தது வந்து ரொம்ப நல்ல படம், அவங்க என்ன சொல்ல வர்றாங்களோ ரொம்ப கரெக்டா சொன்னாங்க. ஆனா 16 இயர்ஸ்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப இம்பாக்ட் ஆகும் ப்ரோ. அவங்களாம் பார்க்க கூடாத கண்டென்ட் இதெல்லாம். ஏன் வந்து யூஏ சர்டிபிகேட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி படத்துக்குன்னு தெரியல. அவங்க எப்படி கொடுக்குறான்னு தெரியல. ஆனா இவங்க எப்படி படம் ரிலீஸ் ஆன உடனே குழந்தை குட்டியை கூப்பிட்டு உள்ள வருவாங்கன்னு தெரியல. ட்ரெய்லர் பார்த்து என்ன கண்டென்ட், குழந்தைங்களை பார்க்கலாமா வேணாமா யோசிக்காம கூட்டு வராங்க. படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருமே, நிறைய குழந்தைங்க போய் இன்னைக்கு தியேட்டர்ல. ரொம்பவே எனக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கு. நம்மளுக்கே ஒரு சீன் வரும்போது நம்மளுக்கே வயித்துல அப்படியே இழுக்குது. அந்த குழந்தையால எப்படி அதை ப்ராசஸ் பண்ணும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நாள் ப்ரோ இது? 1-2 படம் இல்ல, நிறைய படம் இப்படிதான் வருது. கார்கி வந்து யூஏ கொடுத்துருக்காங்க, கார்கி வந்து யூ ரேட்டிங்கு. அப்புறம் இது சித்தா படம் வந்து யூஏ கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்க சொல்லுங்க? இல்ல சித்தா வந்து இல்ல கார்கி எப்படி சொன்னீங்க? யூஏ தானே கொடுத்துருந்தாங்க. கார்கி வந்து யூ ரேட்டிங் ப்ரோ. நான் இதெல்லாம் ரொம்ப நாளா வந்து பார்த்து நம்மளே பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். எக்ஸாக்ட்லி. அது இல்ல நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிடுறோம், நம்ம கடந்து போயிடுவோம். கார்கி பார்க்கும் போதே அது ஃபேமிலி உங்களுக்கு குழந்தைங்களா இருக்கும்போது அது ஒரு மாதிரியா இருக்கும். ஆமா, நான் இது வரைக்கும் ஓடிடில கூட நான் வைஃப்க்கு ஆகட்டும் ஃபேமிலி இருக்கும் போதெல்லாம் காட்டதே இல்லை. ஆனா ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க ப்ரோ. கண்டென்ட் வந்து எவ்வளவு நல்லா இருந்தாலும் அந்த ஒரு ஏஜ், அந்த ஒரு ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும் இல்ல. இவங்க பாட்டுக்கு படம் எடுக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க குழந்தைங்க வந்து தியேட்டர்ல உட்கார வச்சு பார்க்க வைப்பாங்க. தியேட்டர் ஓனர் பிளாக் பண்றதோட ஃபேமிலி தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதானே அவங்க தான் யோசிக்கணும். அவங்க அதெல்லாம் பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் நம்மளுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குல்ல ப்ரோ, எந்த மாதிரி படத்துக்கு குழந்தைய கூட்டு போகணும் போட்டுக்கூடாதுன்ட்டு. ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது இது ஒரு வயலண்ட் படம் ஏதோ ஒன்று இருக்குன்னு. உள்ள கண்டென்ட் தெரியாது, ஓகே, பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் காஷியஸா இருக்கணும்ல. யோசிச்சு பாருங்க. இல்ல இது சித்தா படம் எல்லாம் ஒரு குழந்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போனா யோசிச்சு பாருங்க அந்த குழந்தையோட நிலைமை எப்படி இருக்கும்ட்டு. இந்த படத்துல கூட ஈக்குவலா இருக்கு. சித்தா முக்காசி ஃபேமிலி தானே பார்த்திருப்பாங்களா, ஃபேமிலியா தானே பார்த்திருப்பாங்க சித்தா. பட் ஆனா கார்கி கொஞ்சம் ஓவருங்க, அதெல்லாம் பார்க்க முடியாது. நான் படம் பார்த்த தியேட்டர்லயே குழந்தைங்க கூட்டிட்டு வந்திருந்தாங்க ப்ரோ. ஆனா அந்த குழந்தைலாம் படமே பார்க்கல, விளையாண்டு தான் இருந்தாங்க தவிர அவங்க படத்தை கவனிக்கல. ரொம்ப சின்ன குழந்தைங்களாம் ஓகே ப்ரோ. அதான் ப்ரோ, நம்ம தெரியாதுல எந்த குழந்தை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுன்ட்டு. இப்போ 16 இயர்ஸ் வரைக்கும் கூட்டு வருவாங்க படத்துக்கு. அதெல்லாம் ரொம்ப மோசம் ப்ரோ. ஏன்னா எந்த அளவுக்கு இவங்க இந்த சிபிஎஃப்சி ரேட்டிங் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல, எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. நம்ம ஆளுங்க வந்து அதை எப்படி ஃபாலோ பண்றாங்கன்னு கூட தெரியல. படிச்சவங்க நிறைய பேர் படிச்சவங்களே கூட்டு வராங்க. அது எதுக்குன்னா யுவராஜ் ஃபேமிலியா வருவாங்க, பசங்களை வீட்டுல விட முடியாது, அதனால கூட்டிட்டு வந்து அவங்க ஏதாவது போன் ஏதாவது கொடுத்துருவாங்க, வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, பார்க்க மாட்டாங்க, அவ்வளவுதான். அதான் அவங்க விட்டுட்டு வர முடியாது. அதான் நிறைய பேர் வீட்டுல இப்ப அவங்க தாத்தா பாட்டிலாம் இருக்க மாட்டாங்க, அவங்களும் வெளியே கூட்டு வர மாதிரி மால்ல இருக்கணும், விட முடியாதுல்ல. அதனால கரெக்டா சொன்னீங்க. பெங்களூர், சென்னை மாதிரி சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலில வந்துட்டு பேரண்ட்ஸ் அண்ட் குழந்தைங்க அவ்வளவுதான் இருப்பாங்க. பொன்னியின் செல்வனுக்கு வந்து அவங்க யாரையும் விட்டு வர முடியாதுல்ல. இல்ல விட்டுட்டு வர முடியாது. இன்னொன்னு அவங்க ஏதாவது இப்ப நீங்களே மாலுக்கு எல்லாம் போவீங்க சாப்பிடுவீங்க, கூட்டிட்டு ஏதாவது ஒரு போனை கொடுத்தீங்கன்னா அதை பாட்டு அமைதியா இருக்க போறாங்க, நீங்க படம் பார்த்துட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். சின்ன ஒரு விளையாட்டு மாதிரி தான் போகும். பட் அது சொன்ன மாதிரி அவசியம் இல்லை கூட. அதை வந்து நீங்க ரொம்ப இப்ப அதை வந்து அப்படி எடுத்து அவங்களுக்கும் எல்லாருக்குமே இப்ப நம்ம அவங்க பிள்ளைங்க அப்படி வாங்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. பட் ஆனா இது வந்து அவங்களுக்கு விட்டுட்டு வர முடியாதுல்ல. இன்னொன்னு அவங்களும் புரியுது, சிச்சுவேஷன் புரியுது. ஆனா அதுக்காக இந்த அளவுக்கு ஒரு மென்டல் இதுக்கு உள்ளாக்கணுமான்ட்டு என்னோட கேள்வி. உங்க சிச்சுவேஷன் புரியுது, அது வேலிட் தான். ஆனா யோசிக்கணும் இல்ல இப்போ இந்த படத்தை கூட ஃபேமிலி போயிருந்திருக்கலாம். பட் ஆனா அவங்க பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏதாவது குழந்தைங்க விளையாடும் போது பார்ப்போங்க, எட்டி பார்க்குங்க, டக்குன்னு அவங்க ஏதாவது டைவர்ட் பண்ணிட்டு பார்க்க போனது, அவ்வளவுதான். எப்படி ப்ரோ ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து இப்படி ஆகுது, அது எப்படி நீங்க டைவர்ட் பண்ணுவீங்க சொல்லுங்க? பக்கத்துல இருக்கிற என்ன சொல்லுவீங்க? சித்தா படம் எல்லாம் ஃபேமிலியா யாருமே போய் பார்க்கலன்னு சொல்லுவீங்களா? ஃபேமிலியா தான் பார்த்தா தப்புதான் சொல்ற ப்ரோ. கண்டிப்பா பாத்துக்க கூடாது. ஃபேமிலியா பாருங்க, குழந்தைய கூட்டி போய் பார்க்காதீங்க.
இது ஒரு அடல்ட்ஸ்க்கான படம். உங்களால ப்ராசஸ் பண்ண முடியுது, உங்களால ஏத்துக்க முடியுது, இல்ல இல்ல தாங்க இல்ல முடியுது ப்ரோ. நீங்க இல்ல இல்ல அப்படி சொன்னீங்கன்னா நம்ம வந்து சரி அது பெரிய ப்ரோ இது டாபிக் அடல்ட்ஸ்க்கான படம்னா அப்ப மேக்கரே வந்துட்டு அவங்க அடல் ஏ ஏ சர்டிபிகேட் போட்டிருக்கனாலே தான் அடல்ட்ஸ்னால யூஏ தானே. மேக்கர் என்ன வேணாலும் எடுக்கலாம் கண்டிப்பா. சி அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு ப்ரோ. லெட் தம் ஷோ தேர் கண்டென்ட். ஆனா ரேட்டிங் கொடுக்குறவங்க என்ன யோசிக்கிறாங்க, குழந்தைய கூட்டு போறவங்க என்ன யோசிக்கிறாங்க, நமக்கு கண்ட்ரோல் இருக்குல்ல. நான் மேக்கரை நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் கண்ட்ரோல் இருக்கு. இப்ப நீங்க யூஎஸ் மாதிரி இடத்துல எல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா நீ கேளுங்க. அது மாதிரி இடத்துல எல்லாம் அவங்க அலோவ் பண்ணுவாங்களா ஃபேமிலியா போகும்போது? இல்ல மத்த மாதிரி கல்ஃப் மாதிரி இடத்துல எல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா? அது வந்து ஃபேமிலிக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, தியேட்டர் ஆளுங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்ம வந்து ஃபேமிலியும் குத்தம் சொல்ல முடியாது, தியேட்டர் சொல்ல முடியாது. இன்னொன்னா அவங்களோட இதுதானே. இங்க எல்லாம் ஏ படத்துக்கு ஏ சர்டிபிகேட் படத்துக்கே வந்துட்டு குழந்தைய கூட்டி வந்திருக்காங்க ப்ரோ. இது வந்து நம்ம இங்க இப்படிதான். அதான் ஏ கண்டென்ட்டையும் கூட்டு போவாங்க அவங்க. தியேட்டர்காரங்க நான் பாத்திருக்கேன். இல்ல தியேட்டர்காரங்க வந்து ரொம்ப கண்ட்ரோல். இந்த ஜி பிரகாஷ் படம் ஒரு படத்துக்கு மேரேஜ் குழந்தை இருக்கா இல்லையா வந்தாங்க. எனக்கு ஃபேமிலி இருக்கு, குழந்தை இருக்காங்க. அது பர்சனல் பிரச்சனை இல்ல. இது கண்டிப்பா பர்சனல் பிரச்சனை இல்ல. இது வந்து ஒரு சோஷியலாவே நம்ம வந்து இப்படி இன்ஜினியர் ஆயிட்டுமான்ட்டு. ஒரு படம் ரிலீஸ் ஆனா அந்த கண்டென்ட் என்னன்னு தெரிஞ்சுக்காம டைரக்டா குழந்தை கூட்டு போய் உட்காராத ஒரு படத்துலன்ட்டு. அந்த படத்துக்குள்ள என்ன கண்டென்ட் 2 பேருமே போய் பார்க்கணும்னு நினைப்பாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? உங்க குழந்தைய வீட்டுல உட்கார வச்சு மொபைல் பார்த்துட்டு கொடுத்துட்டு போக முடியுமா? ரொம்ப சின்ன குழந்தைய எப்படி விட்டுட்டு போவீங்க? அதெல்லாம் இதா இருக்கும். அப்படி பெருசா இருந்தாலும் விட்டு என்ன பண்ண முடியும்? அதுதானே தெரிஞ்சு. என்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன் யோசிங்க, நீங்களும் யோசிங்க. இது கரெக்டா, நம்ம பண்றது கரெக்டா? அந்த குழந்தைகளுக்கு வந்து குழந்தைன்னு சொல்லல, ஒரு 12 to 16 years கூட இதை பார்த்து எப்படி ப்ராசஸ் பண்ணும்? அந்த டீனேஜ் பொண்ணு கூட எப்படி ப்ராசஸ் பண்ணும் யோசிங்க. இல்ல அப்படி குழந்தைங்களை விட்டுட்டு போய் படம் பார்க்கறது ரொம்ப முக்கியமா? எக்ஸாக்ட்லி. இல்ல நல்ல படம் ஃபேமிலியா பாக்குற படம் பாருங்க. இல்லங்க அப்படி அந்த படம் பார்க்கணும்னா ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் நீங்க தனியா பாத்துட்டு போங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு அந்த மாதிரி படத்தை காட்டணுமா என்ன? இல்ல இந்த டாபிக் வந்து மேபி கார்த்தி வந்து டிஸ்அக்ரி பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து பிசினஸ் ரீதியா வந்து இம்பாக்ட் ஆகும். நான் கண்டிப்பா ஃப்ரஸ்ட்ரேட் இல்ல டிஸ்அக்ரி பண்றதுல ஒண்ணும் இல்லைங்க. டிஸ்அக்ரி பண்றதுல ஒண்ணும் இல்ல. சிங்க மாதிரி படத்துல ஃபேமிலியா போறாங்க. இல்ல விஜய் யார் பேசுறது? யுவராஜ் தானே? யுவராஜ். ஆமா கார்த்தி. இப்போ அந்த படத்துல நீங்க சொல்றீங்களா அந்த மகாராஜால வந்து இந்த சீன் காட்டவே கூடாது அந்த சீன் சொல்றீங்க இல்லையா? இந்த சீனை காட்டிக்க கூடாது சொல்லுங்க. எனக்கு கண்டென்ட் படம் பார்க்கணும், அதை பத்தி பேசக்கூடாது. இல்ல நான் படம் பார்த்தேன், எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது படம். அது தப்பா காட்டியிருக்காங்களா குளோரிஃபை பண்ணிருக்காங்களா? இப்போ ஒரு கஞ்சா அடிக்கிற படத்தை வந்து நம்ம வந்து கஞ்சா அடிக்கிறத காட்டாதீங்க, தம் அடிக்கிறத காட்டாதீங்க, தண்டிக்கிறத வந்து குளோரிஃபை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம், திட்டிருக்கோம். ஓகேவா? இந்த படத்துல ஒரு வில்லன் ஒரு தப்பு பண்றான் அப்படின்னு தப்பா காட்டியிருக்காங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அவன் செஞ்சுட்டான் எனக்கு செய்யணும்னு தோணுமா? கண்டிப்பா குளோரிஃபை பண்ணல. கண்டிப்பா ஒரு சோஷியலி கரெக்டான இருக்கு. உங்களுக்கு இல்லங்க நினைக்கிறேன் அதெல்லாம் என்ன யுவராஜ் ஒரு பாதிப்பு இல்லைங்க. அப்படி கிடையாதுங்க. இங்க பாருங்க, நீ செய்யற உனக்கு இதை விட ரொம்ப கொடூரமான ஒரு தப்பு நடக்கும் சொல்றது உங்களுக்கான ஒரு பயத்தை ஏற்படுத்தும் சொசைட்டில. ஓகே, அப்ப நம்ம தப்பே செஞ்சிடக்கூடாதுன்றது யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இதுல வந்து இதை காட்டிட்டாங்க தப்பே கிடையாதுங்க. ஒண்ணும் இதுல வந்து காட்டிட்டாங்கன்னா ஐயோ காட்டக்கூடாது எதையுமே காட்டணும். காட்டாம இருந்தா நாளைக்கு நடக்காதா? இது நாளைக்கு நடக்காதா? நாளைக்கு நியூஸ்ல பார்க்க மாட்டீங்களா? இந்த நியூஸ்ல பார்க்க மாட்டீங்களா? இந்த நியூஸ்லாம் வந்து உங்களுக்கு எதுலையுமே வந்துடாதா? அப்படிலாம் கிடையாது இல்லையா? நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து என்னன்னா பேசவே கூடாது அப்படி கிடையாது. இதை வந்து ரொம்ப பேச வேண்டிய விஷயம் தான். இது நடக்குது அப்படின்னா நடக்குதுதான், சொசைட்டிலையும் நடக்குது, எல்லாத்துலயும் நடக்குது. இப்படி ஒண்ணு நடந்தா உனக்கு இவ்வளவு கேவலமான முடிவு தான்டா வரும். கடவுள் என்ன இருக்கு? இது ஸ்டோரி வைஸ் கூட பிரச்சனை இல்லை ப்ரோ. அந்த வயலன்ஸ் வந்து ரொம்பவே ப்ரூட்டலா இருந்தது. கையை வெட்டுறது, தலையை வெட்டுறதுலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வயலன்ஸ் ப்ரூட்டலா இருக்குன்றதுக்கு அது வந்து நம்மளே சொல்லியிருக்கோம் ப்ரோ. பாருங்க, வயலன்ஸ் ப்ரூட்டலா இருக்கிறது வந்து தப்பு தான். அது இப்ப இல்ல, முன்னாடி சொல்லிருக்கோம். காஞ்சனா இது மாதிரி படத்துல என்ஜாய் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க கார்த்தி. அதெல்லாம் வந்து என்ன கார்த்தி அது கிடையாது, அப்படிலாம் கிடையாது. வயலன்ஸ் ப்ரூட்டலா இருக்கிறது வயலன்ஸ் சொல்லல, நான் சொல்ற ஃபைட் ஆக்ஷன், இந்த வெட்டுறது, பிளட், இதெல்லாம் வந்து இல்ல கார்த்தி ப்ரோ, நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன். கண்டென்ட் வைஸ் எனக்கு பிரச்சனை இல்ல.
இன்னும் அவங்க இன்னும் ஹார்ட் கோரா காட்டிருந்தாலும் நான் ஒத்துப்பேன், கரெக்ட் தான், இது வந்து சோஷியலி கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு சின்ன குழந்தை இதை எப்படி ப்ராசஸ் பண்ணும் ப்ரோ? இப்போ நான் மேபி உங்களுக்கு தெரியும், இந்த சுச்சுவேஷன்ல நீங்க இல்லைன்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தை எப்படி ப்ராசஸ் பண்ண? தப்பு செஞ்சா இந்த மாதிரி தான் எண்டு வரும், கர்மா வந்து இல்ல இல்ல திரும்ப ப்ரோ, சின்ன குழந்தை process இல்ல பார்க்காது இல்ல கார்த்தி, அது பாட்டு அது இல்ல இல்ல வேலையை பார்த்துட்டு இருக்கும். நீ எதுக்கு நீ இப்படி யோசிக்க? இதுதான் ஜென்ரல் ப்ராக்டிகாலிட்டி, அவ்வளவுதான். இப்ப யுவராஜ் நாங்கெல்லாம் வந்து இந்த ப்ராக்டிக்கலா அந்த வெளியில ப்ராக்டிக்கலா அந்த குழந்தை வந்து பார்த்தாலும் அந்த குழந்தைக்கு அதுதான் தோணும். இன்னொன்னு, அந்த குழந்தை ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சா கூட என்ன தோணும், நீ தப்பு செஞ்சா உனக்கு திரும்ப இந்த தப்பு இதோட 2 மடங்கா 3 மடங்கா உன்னை சுத்தி இப்படித்தானே காட்டுறாங்க. அது சிம்பிளேவா பேட்டர்னா தான். ஓகேவா? இதுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு கருத்து இருக்கலாம், அது வேற. யுவராஜ் இப்ப இருக்கிற நிறைய குழந்தைங்க வந்து ரொம்ப மெச்சூராகவே இருக்காங்க யுவராஜ். அண்டு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க கூட ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. விவரம் தெரியாதவங்களுக்கு அதை பத்தி சரியான புரிதல் வராது. ஸோ அது பெருசா பிரச்சனையா இருக்காது. பட் ஆனால் இல்லைங்க, வயலன்ஸ் மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். இல்ல இல்ல தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. குழந்தைங்க வந்து ஐ மீன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன். நான் கூட பேச்சுலரா இருந்திருக்கேன், இப்போ ஃபேமிலி மேனா சொல்றேன். ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அவ்வளவு டீப்பா அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்க உள்ளுக்குள்ள ஏத்துப்பாங்க. நம்ம வந்து சுச்சுவேஷன் வரும்போது கேட்பாங்க, இது ஏன் இப்படி, அது ஏன் இப்படின்ட்டு. அவங்க வந்து சும்மா அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போற மாதிரி எல்லாம் இல்ல. ஆனா இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் அவங்களால அவங்க புரிஞ்சிட்டாலும் தப்புதான், புரியலன்னா கூட அவங்க வந்து நம்ம கேட்டாலும் நம்மளால சொல்ல முடியாது. இல்லம்மா அந்த வில்லன் வந்து அந்த பொண்ணுக்கு இப்படி பண்ணா, அதுவால ரிவெஞ்ச் எடுத்தா, எப்படி சொல்லுவீங்க? அது எப்படி மாரலி கரெக்ட்னு சொல்றேன். மாரலி கரெக்ட் அந்த நியூஸ்லாம் வரலையா? என்னங்க அது? என்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க என்னங்க உலகத்தையே ஏங்க உலகத்தை பெட்ஷீட் போட்டு மூடுறதுலே இருக்கீங்களே? அது ஒரு இருக்கிற சொசைட்டில என்ன நடக்குது அதை காட்டுறதுல என்ன இருக்கு? நம்ம புரிஞ்சுங்களா ப்ரோ இது கரெக்ட் இது ராங்? இந்த உலகத்துல வந்து மனித புரிதல் வாழ்றாங்க, எல்லாரும் வந்து மனித புரிதலா இருக்காங்க, எல்லாருமே வந்து பூ வச்சுதான் கண்டிப்பாங்க அப்படின்னு அப்படியே சொல்லி கொடுக்கணும், அப்படி வாழ்க்கணுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம சொல்லலாம், தப்பு ரைட் எல்லாம் சொல்லலாம். ஆனா ஒரு தியேட்டருக்கு கூட்டு போய் 2.5 தியேட்டர்ல உட்கார வச்சு இப்படி எல்லாம் காட்டக்கூடாதுன்னு என்னோட ஒப்பீனியன் ப்ரோ. அவ்வளவுதான். This is not a content for them. என்னங்க காட்டக்கூடாது? எனக்கு புரியல. அவங்களுக்கு ஓகேங்க, அவங்களுக்கு ஓகேங்க, அவங்களுக்கு ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. இது குழந்தைங்க படம் இல்லையா? குழந்தைங்க படம் அப்படின்னு சொல்லி யாரும் ப்ரொமோட் பண்றல. யுவராஜ் டிவி சீரியல்ஸே இப்ப ரொம்ப மோசமாயிடுச்சு. யுவராஜ் டிவில பாக்குறாங்க, டெய்லியும் பாத்துட்டு இருக்காங்க. மோசமாயிடுச்சு, கெட்டதாயிடுச்சு, அதெல்லாம் பிரச்சனைங்க. இந்த படம் என்று சொல்ல என்ன சொல்ல விரும்புது, அவ்வளவுதான். நீ தப்பு செஞ்சா உனக்கு இதோட மோசமா தப்பு நடக்கும், அவ்வளவுதான். இது கர்மா. நீ வந்து எங்கேயோ ஒரு தப்பு செய்யற அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி இதோட திரும்ப வந்து அடிக்கிட்டாப்பு. அதுக்கு நீ சொல்லலாம், ஏன் அவன் பண்ண தப்புக்கு ஏன் இந்த மாதிரி நடக்கணும் அந்த பொண்ணுக்கு, அப்படிலாம் ஓகே, அதெல்லாம் பொலிட்டிக்கலா நீங்க பேசுறதெல்லாம் ஓகே. பட் இதை பார்க்கும்போது என்ன தோணும், ஒருவேளை நம்மளும் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ஃபியூச்சர்ல நம்ம குழந்தைங்களோ நம்ம சந்ததியோ யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஆயிரம் போல இருக்கு, நம்மளும் இந்த மாதிரி, அப்படின்றதுதான் இதோட சிம்பிள் லாஜிக். அதுதான் இந்த கதையோட லாஜிக். அதுல மாற்று கருத்தே இல்ல ப்ரோ, நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். இன்ஃபேக்ட் ஐ லைக் த மூவி. நான் இன்னொரு வாட்டி வேணா பாக்குறேன். நான் அதுல மாற்று கருத்தே இல்ல. நான் வந்து ஃபிலிம் மேக்கரை வந்து குறை சொல்ல வரவே இல்லை. இட்ஸ் a வெரி குட் மூவி, வெல் மேட் மூவி. அந்த ட்விஸ்ட் கூட நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் என்னோட இன்னொரு சைட் ஆஃப் இட், இந்த படத்துக்குன்னு சொல்லல ப்ரோ, நான் ஜென்ரலாவே சொல்றேன். இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் யூஏக்குள்ள கொண்டு வராங்களா, அதோட ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்றேன், அவ்வளவுதான். நீங்க யூஏக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? யூஏ வந்து 12 years அண்ட் பிலோ இருக்கிறவங்க வந்து ஒரு பேரண்டோட கைடன்ஸோட பார்க்கலாம். 12 years அண்ட் பிலோ அது கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த படம் அந்த கேட்டகரியில வரக்கூடாது. சரிங்க, இப்போ ஓடிடில வந்து சினிமாக்கு மட்டும் தான் சென்சார் வைக்கிறீங்க, ஓகே. யூடியூப்ல இருக்கு, இந்த படத்தை யூடியூப்ல வர்றோம் நாளைக்கு, என்ன பண்ணுவீங்க நீங்க? யூடியூப்ல கூட யூடியூப்ல கூட வருது, சென்சார் பண்ணுவீங்களா? அதெல்லாம் கிடையாதுல்ல. இப்போ சென்சாரே தூக்கிட்டு வந்து எப்ப பார்த்தா நிக்க கூடாது. சென்சார் இருக்கு, ஓகே. சினிமாக்கு தேட்டருக்கு மட்டும் தான் சென்சார் இருக்கு. யூகேல இருக்கா? யூஎஸ்ல இருக்கா? நான் அதான் சொல்றேன் ப்ரோ, இதோட புருட்டா எடுத்து போட முடியும் யூஎஸ்ல. அங்க குழந்தைகளை கூட்டு போக மாட்டாங்க ப்ரோ. நான் யூஎஸ்ல இருந்திருக்கேன், 12 வருஷம் இருந்திருக்கேன். குழந்தைங்களை எல்லாம் கண்டிப்பா கூட்டு போக மாட்டாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. நான் அது என்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன் அதுதான். நீங்க பேரண்ட்ஸா நீங்க புரிஞ்சுக்கோங்க, குழந்தைங்க என்ன மாதிரி கண்டென்ட் பார்க்கணும், பார்க்க கூடாது, எந்த வயசுல அவங்களுக்கு என்ன புரியணும். என்னங்க அவ்வளவு தப்பா இருக்கு? எனக்கு புரியலங்க. திரும்ப திரும்ப நீங்க அதே சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன தப்பா, அவ்வளவு தப்பா என்ன இருக்கு? இல்ல ப்ரோ, நான் டீட்டெயில்டா வேணா பேசலாம். ஆனா படம் இன்னும் எவ்வளவு பேர் பாத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சும்மா அப்புறம் ரொம்ப உள்ள போயிட்டு படத்தோட இது ஸ்பாயில் பண்ணான்னு நினைக்கிறேன்.
இல்ல பேசணும் சொல்றேன், நான் பேசுறேன். எனக்கு இல்ல ஏன் வேணாம், ஸ்பாயில் பண்ணாதீங்க. சரி, இன்னொரு நாள் வேணா பேசுறேன் கார்த்திக் ப்ரோ. ஓகே. ஏன்னா இந்த மாதிரி படத்துக்குலாம் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் கொஞ்சம் லேட்டா கூட ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க இப்பயே ஸ்பாயிலர் சொல்லிட்டீங்கன்னா நிறைய பேர் பாக்குறது இன்ட்ரெஸ்ட் போயிடும். சொல்றேன். எக்ஸாக்ட்லி. இல்ல வேணா நீங்க சித்தா படம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். அந்த படம் வந்து நல்ல படம் தான், இல்லன்னு சொல்லல, ரொம்ப நல்ல படம். நான் கண்டிப்பா ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பார்க்க முடியாத படம். ஏங்க பார்க்க முடியாத படம்னா எனக்கு புரியலங்க. அந்த படத்துல என்ன மெசேஜ் இருக்கு அதை பாருங்க. சித்தால அந்த இருக்கு. மெசேஜ் நான் பாக்குறேன் ப்ரோ. சித்தால ஒரு குழந்தைய கூட்டு போய் ஒருத்தர் டார்ச்சர் பண்றான். ஓகே, அது குழந்தை பார்க்கும்போது ஐயோ இண்டி இப்படிலாம் இருக்கு. இதை காட்ட வேண்டியது யாருக்கு காட்டணும் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. தப்பான விஷயத்த சொல்லியிருந்தா நீங்க சொல்லலாம், இப்படி ஒருத்தர் இருக்கான் கஞ்சாடி சுத்தலாம், கஞ்சாடி ஹீரோவா இருக்கலாம் அப்படின்னா நம்ம இது இருக்கிறதுக்கு ரெடி தாராளமா. என்னையா ஹீரோ வந்து எப்போ பார்த்தாலும் கஞ்சா அடிப்பான், அவன் பெரிய சூப்பர் ஹீரோ மாஸ் ஹீரோ மாதிரி காட்டுறீங்க, அது தப்பு. அவ்வளோதான். அவன் எப்போ பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கான். ஓகே, சித்தால என்ன சொல்றாங்க, இப்படி பண்றவன் சொசைட்டியில இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டா கூட இதை வந்து எப்படி ஒரு ஃபேமிலி எப்படி அஃபெக்ட் ஆகுது, அதுக்காக ஒரு குடும்பம் எப்படி பாதிக்கப்படுது அதை காட்டுறாங்கல்ல. அதை யார் புரிஞ்சுக்கணும், இப்படி ஒரு தப்பு பண்றவன் நினைக்கணும், அதெல்லாம் காட்டுறாங்க. அப்படிதானே அந்த ஆங்கிள் பாக்கணுங்க. நீங்க இந்த ஆங்கிள் பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க ரிவர்ஸ்ல போய் உட்காந்துட்டு பாத்துருக்கீங்க, எனக்கு காட்டாத நான் பார்க்க பிடிக்கல அப்படின்னு. நான் பார்த்தேன் ப்ரோ. நான் அந்த ஆங்கிள் யோசிக்க முடியும் என்னால. நான் சொல்றது உங்களுக்கு புரியல. ஒரு சின்ன குழந்தையால அந்த அளவுக்கு யோசிக்க முடியாதுங்க. திரும்ப சின்ன குழந்தை பேசுங்க. ஏங்க இந்த சின்ன குழந்தைங்க எத்தனை பேத்துக்குங்க வந்து திரும்ப ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்திட்டு இருப்பாங்க. அது கிடையாது. இந்த படங்கள்லாம் வந்து சொசைட்டில வந்து சின்ன குழந்தைங்க எடுக்கல. சரியா? சித்தா படம் பார்க்கும்போது யாருக்காக எடுக்கிற படம் அது? நிறைய வந்து நடக்குது, நிறைய வந்து சைல்ட் அபியூஸ் நடக்குது இல்லையா? அதெல்லாம் பண்ணும்போது அது கிடையாது. அதை தாண்டி வந்து ஒரு ஃபேமிலி அஃபெக்ட் ஆகும், ஒருத்தர் அஃபெக்ட் ஆவாங்க, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் அதுதான் காட்டிருக்காங்க. அந்த மாதிரிதான் அது குழந்தைங்க பார்க்க முடியும். இது என்ன ஐசிஐஜா? ஐசிஐஜி இல்ல லைன் கிங் அந்த மாதிரி படமா? அது கிடையாது இல்ல. சரி விடுங்க ப்ரோ. மேபி ஃபியூச்சர்ல ஒரு நாள் உங்களுக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் புரியலாம். இல்ல இன்னைக்கு புரியாம இருந்திருக்கலாம். மேபி நான் ஏத்துக்க மறுக்கலைங்க. சரியா? நான் ஏத்துக்க மறுக்கலாம் இல்ல. சரியா? இது ஏத்துக்கிறேன். பட் இதையும் தாண்டி ஒரு சின்ன ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான். இந்த கேள்வி எல்லாமே நீங்க சொல்ற எல்லா கேள்வியும் டைரக்டர் நான் கேட்டிருக்கேங்க. இது ஏன் பண்ணணும், இதே செய்யணும், இதெல்லாம் வந்து அவர்கிட்ட முன்னாடியே கேட்டிருக்கேன். ஏன் இது அப்படி காட்டணும் இல்லைங்க. அப்படி காட்டினாதாங்க அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அது தோணும் மக்களுக்கு. மக்களுக்கு தோணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த தப்பு ஒருத்தன் பண்றான்னா அவனுக்கு தோணணும். அதுக்கு அப்படின்னா சொன்னாரு. ஓகே, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவரு சொன்னாரு. பட் நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசக்கூடாதுல்ல. இதை காட்டிங்க அதை ஏன் காட்டிங்கன்னு பேசக்கூடாது. அது சினிமாவை பார்க்கலாம். அது சினிமாக்குள்ள நடக்க சம்பவம், அந்த சம்பவத்துல என்ன நடக்குது அது பார்த்தா ஓகே. ஏன் இதை காட்டிங்க சரி ப்ரோ. இப்போ ஒரு புள்ள வந்து அந்த ரூம்குள்ள வில்லன் போறாங்க, வெளியில வராங்க. என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்றது சொல்லுங்க? உள்ள என்ன நடந்துச்சு கேட்டா நான் என்ன சொல்றது? நீங்க சொல்லுங்க. எனக்கு புரியுது ப்ரோ, எனக்கு புரியுது. அது கரெக்ட் தான். ஆனா என் குழந்தை வந்து ரூம்குள்ள என்ன ஆச்சுன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? நீங்க சொல்லுங்க. என்னன்னு சொல்லலாமே. நீங்க படம் சொல்லலாம். அந்த மாதிரி நீங்க என்ன வேணா சொல்லுங்க. உள்ள போய் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம், குத்திட்டாங்கன்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். ஒரு குழந்தைகிட்ட வளர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லைங்க. அப்படி இல்லைங்க. அந்த அளவுக்கு தெரியாத குழந்தைகிட்ட நீங்க ஈஸியா என்ன சொல்லலாம், உள்ள போனாங்க, குத்திட்டாங்க, பண்ணிட்டாங்க, கத்தில குத்திட்டாங்கன்னு சொல்லலாம், அடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம், இன்னொன்னு சொல்லாம. இதுல என்ன இருக்கு? விளக்கம்னு அவசியம் என்ன இருக்கு உங்களுக்கு? விளக்கமா எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் என்ன இருக்கு? எழுதிட்டு இருக்கீங்க. இல்ல குழந்தைய வச்சுட்டு அந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருக்காதீங்கன்னு சொல்றோம். அவ்வளவுதான்.
நம்மள பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம், நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம், கரெக்ட் தான். ஆனா குழந்தைங்க வந்து அந்த சுச்சுவேஷன்ல நீங்க இருக்காதீங்க. இத காட்டக்கூடாது, இத சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல வந்து குழந்தை இருக்கக்கூடாதுன்னு என்னோட ஒப்பீனியன். அது நிறைய பேர் படம் பார்க்கும்போது ஒரு ரேப் சீன் வந்தாலே எல்லாரும் முகம் சுளிப்பாங்க ப்ரோ. அது ஓகே, அது எல்லாருக்குமே புரியுது, இது கரெக்ட், இது ராங்கு. ஒரு ஃபேமிலியா பார்க்கும்போது ஒரு கண்டென்ட் பார்க்கலாம், ஒரு கண்டென்ட் பார்க்க கூடாதுன்னு எல்லாருக்குமே இருக்கும் ப்ரோ. நான் அதை தான் சொல்றேன். நம்ம கொஞ்சம் யோசிச்சு இந்த கண்டென்ட் வந்து குழந்தைய வந்து கூட்டு போய் காமிக்கலாமா வேணாமட்டு ஒரு கொஞ்சம் யோசிச்சு அந்த முடிவு எடுங்கன்னு சொல்றேன். படம் பார்க்காதீங்க, என்கரேஜ் பண்ணாதீங்க சொல்லல. ஜஸ்ட் யோசிங்க, எந்த மாதிரி படத்தை வந்து எந்த 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 ஆடியன்ஸோட பார்க்கணும்ட்டு. நான் கண்டென்ட் ஆர் அவங்களோட ஐடியாலஜியோ அவங்க சொல்ற வர மெசேஜ் எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். இல்ல யுவராஜ், மாட்டிருக்கேன். படம் குழந்தைங்க படமே கிடையாது. ஏன் இது வந்து சும்மா குழந்தைங்க பார்க்கலாமா, குழந்தைங்க பார்க்கலாமா? இது குழந்தைங்க படம்லாம் கிடையாதுங்க. ஏன் இல்ல ப்ரோ, திரும்ப அவர் திரும்ப என்ன இதையே கேட்க பேசிட்டு வர்றாருன்னா பேரண்ட்ஸுக்காக அவர் என்ன கேட்க வர்றாருன்னா யூபைஏ சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா வந்து குழந்தைங்களோட பார்க்கலான்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்தா அந்த பிரச்சனை வராதுன்றாரு. ஏங்க ஓடிடில வந்துச்சுன்னா இந்த படம் டேரக்டா ஓடிடி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன கஷ்டம் தான். பண்ணுவீங்க? ப்ரோ அது கூட யூடியூப்ல பேரண்ட்ஸோட போட்டிருந்தா என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றேன் பண்ணிருப்பீங்க? ப்ரோ. இல்ல நான் ஏங்க வந்து நீங்க நான் வந்து சென்சார்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு, ஏங்க சென்சார்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அதுல வந்து கொடுக்கறதா ரூல்ஸ்னு பேசிட்டு இருக்கீங்களா நீங்க? அதெல்லாம் கிடையாது. சென்சார்ல எத்தனை படத்துக்கு, கபாலி படத்துக்கு யூசரி வந்திருக்கு என்னப்ப? அப்ப சென்சார்ல வந்ததெல்லாம் ஏத்துவீங்களா நீங்க? கபாலி படத்துல வந்து கொலையே நடக்கலையா? துப்பாக்கி வச்சு அவ்வளவு பேர் சொல்லலையா? சென்சாரை வச்சுட்டுமே அதை ஒரு மீட்டரா வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. ஏங்க இன்னைக்கு எல்லாருமே யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? யூடியூப்ல பாக்குறீங்க, ஓடிடில பாக்குறீங்க, எல்லாத்தையும் பாக்குறீங்களா? அப்படின்னு அப்புறம் நான் என் குழந்தைய கூட்டு போனேன். அது ஓகே, அதுதான் என்னங்க, முடிஞ்ச அளவுக்கு போஸ்டர்ல பிளட்ட போட்டாச்சு. ஓகேவா? போஸ்டர்ல பிளட்ட போட்டாச்சு, கத்தி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து எல்லாத்துலயுமே ஏதாவது ஒரு இடத்துல வந்து இங்க இந்த படத்துல வந்து ஆக்சுவலா ஏதோ ஒரு இடத்துல வந்து பிளசண்டான ஒரு போஸ்டர் வந்திருக்கா? எக்ஸாக்ட்லி. இல்ல கிடையாது. நம்ம ரெண்டு பேரும் ஒரே பாயிண்ட் தான் எல்லா பேசுறோம். போஸ்டர்லயுமே அடி வாங்கி மூஞ்சில் ரத்தம் தெரிச்சு, இல்லைன்னா இவர் கத்தியை வச்சிட்டு இருக்க மாதிரி, அந்த கத்தியில ரத்தம் இருக்க மாதிரி எப்படிதான் போஸ்டர் இருக்கு? அப்படிதானே இருக்கு. ஏதாவது வந்து பிளசண்டா இருக்கு, ஃபேமிலி படம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கிடையாது இல்ல. ட்ரைலர்லயே கண்டிப்பா வைலன்ஸ் அதிகமா இருக்கும் ப்ரோ. ட்ரைலரும் அப்படிதான் இருக்கு, ட்ரைலரும் அப்படிதான் இருந்துச்சு, ட்ரைலர் ப்ரோ டூவும் அப்படிதான் இருந்துச்சு. மிஸ்லீடிங்கா இல்ல. கண்டிப்பா அவங்க என்ன சொன்ன வராங்களோ அதான் படம் எடுத்தாங்க. நீங்களும் நாங்களும் நான் ஒரே விஷயம் தான் சொல்றோம். நம்மளுக்கு தெரியுது என்ன மாதிரி படம்ட்டு. நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி பேரண்ட்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்றேன். நீங்க சொல்றது நான் சொல்றது ஒரே பாயிண்ட் தான். படம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க என்ன மாதிரி படம்ட்டு. இது கண்டிப்பா குழந்தை ஐசேஜோ இல்ல அரமனையோ அந்த மாதிரி படம் இல்லைன்னு தெரியுது. நான் சொல்றது இவங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் அறிவு இருக்கணும்னு சொல்றேன், அவ்வளவுதான். நான் பிலிம் மேக்கரை வந்து குத்தமே சொல்லல ப்ரோ. நல்ல படம் எடுத்திருக்காங்க, நல்ல மெசேஜ்ல படம் எடுத்திருக்காங்க, இது நல்லா ஓடும் படம். அவங்க என்ன சொன்ன வராங்களோ அது கரெக்டா சொல்லி முடிச்சிருக்காங்க, அதுல தப்பே இல்லை. என்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து பேரண்ட்ஸ் குழந்தை கூட்டு வர ஒரு பேரண்ட்ஸ் மேலதான். நீங்க ட்ரைலர் பார்த்து போஸ்டர் பார்த்து இதெல்லாம் பார்த்து கூட கூட்டு வரீங்கல்ல, ஏன்? அதுதான் என்னோட கொஸ்டின். அது பேரண்ட்ஸோட தப்பு ப்ரோ. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? எக்ஸாக்ட்லி. நான் கண்டிப்பா நான் அதுதான் என்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன் ப்ரோ. நான் ஃபிலிம் மேக்கரை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஐ அப்ரிஷியேட் திஸ் மூவி. இன்னொரு வாட்டி வேணா பார்க்கலான்னு இருக்கு. ஏன் அவர் ஒரு கதையை நினைச்சிருக்காரு, அந்த கதையை எடுத்திருக்காருங்க. இதை வந்து இப்படி எடுக்கலாமே, அப்படி எடுக்கலாமே, இந்த சீனை கொஞ்சம் குறைச்சிருக்கலாமே. எவனோ வந்து கஞ்சா வந்து ஃபுல்லா படம் ஃபுல்லா வச்சு அடிச்சிட்டு இருக்கானுங்க, கெட்டவத்தை பேசிட்டு இருக்கானுங்க, படம் ஃபுல்லா மொத்தம் மனு பேசிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வேற விட்டு தான் இருக்கும். ஓகே, இதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு, அதுவுமே ரொம்ப பாசிட்டிவான ஆங்கிள் தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது சும்மா அந்த வந்து இதையே காட்டுறீங்க அதையே காட்டுறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு புரியல.
இல்லைங்க, சரியா இருக்கு. பெங்களூர்ல நடக்கிற விஷயம் எல்லாம் கேட்டாலே சுச்சுவேஷனுக்கு கரெக்டா இல்ல ப்ரோ. இந்த இந்த தர்ஷன் ஒரு ஆளு பண்ணி வச்சிருக்காருல்ல, அது ஒரு கேவலமான ஒரு ஆமா செயல். என்னங்க தர்ஷன் என்னாச்சு? அவரு டாப் ஹீரோல, நம்பர் ஒன் ஹீரோல ஆமா ப்ரோ. படால. இது இல்ல, யஷ்க்கு அப்புறம் இவர் தான் நம்பர் ஒன். யஷ் வந்து விடுங்க, வேற லீக். இங்க லோக்கல்ல வந்து சூப்பர் ஸ்டார்னா இவர் தான். ஹையஸ்ட் ஓப்பனிங் எல்லாம் வருது இவருக்கு தான். அது கொடுமையா பாருங்க ப்ரோ. ஒரு ஹார்ட் கோர் ஃபேன ஒரு 10 பேர் ஃபேன்ஸை வச்சு கொள்ளிருக்காங்க ப்ரோ. அதுதான் கொடுமை எதுக்காக? ப்ரோ. பேசிக்கலி அந்த ஆக்டர் வந்து ஒரு செகண்ட் அஃபேர்ல இருந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் இஸ் ஆன் த வர்ஜ் ஆஃப் டைவர்ஸ் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணது ரெடியா இருந்தாரு. ஒரு 5-6 இயர்ஸா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. அந்த ஒரு ஃபேன் வந்து சும்மா இந்த பொண்ணு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். ஏன் வந்து என்னோட ஹீரோவோட லைஃப்ல வந்து விளையாடுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு டிரகேட்டரி மெசேஜஸ் அப்படி இப்படி எல்லாம் அனுப்பிச்சிருக்கான். அந்த பொண்ணு இந்த ஹீரோ வந்து கடுப்பாயி அவனை வந்து தூக்கிட்டு சித்ரதுர்கால இருந்து தூக்கிட்டு 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறவன் வந்து தூக்கிட்டு சிட்டில கூட்டு வந்து ஒரு ஷெட்ல பிளான் போட்டு அடிச்சு கண்ணா அபினான்னு அடிச்சு அவன் சத்து போ அங்கேயே சத்துட்டான். அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. இவனும் அங்க இருந்திருக்கான். சத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே பாடியை வந்து எங்கேயோ தூக்கிப்பட்டு எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே நடக்காத மாதிரி 2 நாள்ல மாட்டிருக்காங்க எல்லாருமே. 12 பேர் மாட்டிருக்காங்க 2 நாள்ல. யார் யார் இன்வால்வ் ஆயிருந்தாங்களோ எல்லாருமே. தர்ஷன் வந்து இதுல A2, அந்த பொண்ணு வந்து A1, இன்னொரு 12-13 பேர் கீழே. ஃபேன்ஸ் பாருங்க எப்படி இருக்காங்க. எல்லாருமே ஃபேன்ஸா அவங்க என்ன யார் யார் எல்லாம் அந்த செயல்ல இருந்தாங்களோ எல்லாருமே தர்ஷனோட ஃபேன்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட். இப்படி எல்லாம் ஃபேன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் சின்ன பசங்க ப்ரோ. நிறைய பேர் சின்ன சோசியல் மீடியால போட்ட கமெண்ட்டுக்கா? சோஷியல் மீடியால போட்ட கமெண்ட். ஆமா, இன்ஸ்டாகிராம்ல வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இவன் கமெண்ட் போட்டுட்டு இருக்கான். ஏன் ஹீரோவோட லைஃப்ல வந்து நீ விளையாடுற அப்படி இப்படி சொல்லிட்டு. கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் சோஷியல் மீடியால வந்து எவ்வளவு கேவலமா போடுவாங்கன்ட்டு. அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கான். 2 பேருமே ட்ரிகர் ஆயிட்டாங்க, ஹீரோவும் அந்த பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டு. அதுக்கே ட்ரிகர் ஆயிட்டு அவனை கூட்டு வந்து சாத்துன்னு அடிச்சு பொண்ணே போட்டாங்க. முடிஞ்சது, அவன் கரியரே முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சு. இனி ரொம்ப கஷ்டம் அவன் வெளியில வருது. ரெட் ஹேண்டடா மாட்டிருக்கான். அதெல்லாம் வந்துருவானுங்க. நீங்க வேற பணம் ப்ரோ, இருக்கு. ஹெபிச்சுவல் அஃபெண்டர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்ல இவன் மேல 10 வருஷத்துக்கு முன்னாடி பொண்டாட்டிய வந்து ஐசியூல அட்மிட் ஆகிற வரைக்கும் அடிச்சிருக்கான். அப்போ வந்து ஒரு வாரம் ஜெயில இருந்திருக்கான். அப்புறம் வந்து பொண்டாட்டியே கேஸை வித்ட்ரா பண்ணதுக்கு வெளியில வந்திருக்கான். இன்னொரு நாள் வந்து ஹோட்டல்ல ஒரு வெயிட்டரை வந்து அடிச்சது, அதுக்கு ஒரு 2 நாள் உள்ள போயிருக்கான். ஹெபிச்சுவல் அஃபெண்டர். அது வந்து சும்மா எல்லாம் விட மாட்டாங்க. ஒரு வாட்டி ஆச்சுன்னா ஓகே. இது 3-4 எஃப்ஐஆர் இருக்கு அவன் மேல. இல்ல இது இவ்வளவு பண்ணிட்டு இன்னொரு 50 பேர் 100 பேர் வந்து கூட்டம் கூடுறாங்க ப்ரோ போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி. டி பாஸ் எங்க 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 அண்ணன் தலைவன் தப்பு செஞ்சிருக்க மாட்டான்ட்டு. என்ன சொல்றது இவங்கள? இல்ல ஃபேன்ஸ்னா இப்படி இருப்பாங்களான்ட்டு. ஒரு ஹீரோக்கு இந்த அளவுக்கு இறங்குவாங்களா? எல்லாமே ஒரு சரி தப்பு தெரியாம இறங்குவாங்களா? ஒரு ஹீரோக்காக பண்றது சரியா தப்பான்னு தெரியாம ஒரு ஹீரோக்காக இந்த அளவுக்கு இறங்குவாங்களா? அப்படிதான் இருப்பாங்க. உங்களுக்கு கேவலமா இருக்கு ப்ரோ. இங்க படம் ரிலீஸ் ஆகலன்னு உயிரை கொடுத்தவங்களா இருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? அதான் நினைச்சாலே கேவலமா இருக்கு. ஒரு ஃபேனா நீங்க ஒரு ஹீரோக்கு மேக்சிமம் என்ன பண்ணணும்னா படம் பாருங்க. நீங்க கொடுக்குற டிக்கெட்டாலதான் அவன் வளர்றான், அவன் பிசினஸ் ஆகுது, அவன் சொத்து சேர்க்கிறான். நீங்க ஒரு வாட்டி பாருங்க, 2 வாட்டி பாருங்க, அதோட முடியணும் ப்ரோ. அதுக்கு மேல நீங்க என்னென்ன பண்றீங்களோ ஒரு ஹீரோக்காக எல்லாமே வேஸ்ட் தான். அதெல்லாம் தெரியல. ஐ மீன் அவங்க பெனிஃபிட் ஆகுறாங்க ஹீரோ. நீங்க செய்யற உங்களால அவங்க பெனிஃபிட் ஆகுறாங்கன்னா நீங்க செய்யறது அந்த படம் பார்த்துட்டு வெளியில வந்ததோட உங்களோட ஹீரோ உங்களோட ஃபேனிசம் முடியணும். நீங்க அதுக்கு மேல நீங்க என்னென்ன பண்றீங்களோ எல்லாமே வேஸ்ட் தான். எல்லாமே ஒரு ஹீரோட பெனிஃபிட் தான். உங்க லைஃப்ல அது ஒண்ணுமே தேராது.
நீங்க சும்மா யூடியூப்ல பாருங்க ப்ரோ, எவ்வளவு காமெடியா இருக்கு அவங்க பண்ற வேலை எல்லாம். கேக்குறாங்க, இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு, உங்க ஹீரோ இப்படி பண்ணிருக்காங்கன்னா அவங்க சொல்ற எல்லாம் சின்ன பசங்க சொல்றாங்க. அப்பா எனக்கு சிரிக்கிறதா இல்ல அவங்க பார்த்து பரதாபப்படுறதா உண்மை தெரியல. அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் ஆயிருக்காங்க ப்ரோ, லிட்டரலி பிரெயின் வாஷ். புனித் ராஜ்குமாரோட பெரிய ஆளா இல்ல புனித் ராஜ்குமார் ஈக்குவல் அந்த ஈக்குவல் மாதிரி? ப்ரோ, பிசினஸ் வைஸ் ஈக்குவல். இப்போ இவர் தான் பிசினஸ் வைஸ் வந்து இவர் தான் டாப். சுதீப்போட இவர் தான் பெருசு பிசினஸ் வைஸ். ஓப்பனிங் இவருக்கு தான் நம்பர் 1. புனித் ராஜ்குமார் இருக்கும்போது ஈக்குவலா காம்பீட் பண்ணிருந்தாங்க. இப்போ அவர் இல்ல, அதனால இவர் தான் நம்பர் 1. கடைசி படம் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட இது கிராஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்த படம் காட்டேரான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ ப்ரோ. நிறைய மாஸ் சென்டர்ஸ்ல எல்லாம், பிசி சென்டர்ஸ்ல எல்லாம் நல்லா ஓடும் படம். பெரிய மாஸ் ஹீரோ. கார்த்திக் ப்ரோ இல்ல, இந்த மகாராஜால இந்த நான் லீனியர் பேட்டர்ன் இருக்குல்ல, அது வந்து உங்ககிட்ட ஸ்டோரி சொல்லும்போது எப்படி லீனியரா சொன்னாங்களா எப்படி? லீனியரா சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும், நான் லீனியர் இந்த மாதிரி மாத்துவோம்னு சொன்னாங்களா இல்ல எப்படி சொன்னாங்க? ஆமா சொல்லும் போது வந்து கதையா நரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். அது ஃபுல்லா எடிட்ல பண்ணது தான் நிறையா. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எடிட்டிங். எடிட் வந்து அது ஃபிலிமின் பண்ணது தான், டைரக்டரோட இன்புட் தான் அது. ஆனால் கதை சொல்லும் போது இந்த மாதிரி இல்லை. கதை சொல்லும் போது வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் அவர் குபத்தொரி தேடுறாரு, அதுக்கப்புறம் ஒரு கதை அப்படிதான் வரும். ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது ப்ரோ தமிழ்ல பார்த்த படத்துலயே. மியூசிக்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் வந்து படத்தை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தது, நல்லா இருந்துச்சு. அதுவும் ப்ரோ அந்த படத்துல வர அந்த ஒரு வில்லன் வந்து நம்ம பாய்ஸ் படம் ஹீரோ இல்ல, அதான் அந்த கூலிங் கிளாஸ். ஆமா, மணிகண்டன். ஆமா ஆமா, இல்ல அவருக்கு நல்ல கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, பல வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. நட்டியோட ரோல் கூட செம்ம ப்ரோ. செகண்ட் ஹாஃப் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை நட்டியோட ரோல். ஹலோ ப்ரோ, இது மகாராஜா படம் பார்த்தேன். படம் உண்மையே நல்லா இருக்குது. ஆனா கதையா பார்த்தா பழக்கப்பட்ட கதை தான், எடிட்டிங் பேட்டர்ன்ல தூக்கி நிறுத்திட்டாங்க. நீங்க சொன்னீங்க கதையாவே வந்து ஒரு லீனியரா தான் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. ஆனா வந்து எனக்கு என்னமோ ஸ்கிரிப்ட்லயே வந்து அப்படிதான் இருந்திருக்கும் போல இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு எடிட்டிங்ல வந்து புகுந்து விளையாடிருக்காங்கன்னா கண்டிப்பா ஸ்கிரிப்ட்ல இருந்திருக்கும். இல்ல ஸ்கிரிப்டே இருந்துச்சு, ஸ்கிரிப்டே இருந்தது. சொல்லும்போது நரேட் பண்ணும்போது சொல்றேன். ஓகே, ஸ்கிரிப்ட்லயே இருந்ததுனால இந்த அளவுக்கு வந்து துல்லியமா வந்து கரெக்டா கொண்டு வந்திருக்காங்க. இல்லை ஸ்கிரிப்டே இருந்ததுதான், ஸ்கிரிப்ட்லேயே அது பிளான் பண்ணி வச்சதுதான் இந்த மாதிரி. இல்ல கொஞ்சம் ஒழுங்கா பண்ணலன்னா கூட வந்து கதை புரிஞ்சிருக்காது ப்ரோ படம் நிறைய பேருக்கு. மாநாடு படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு எடிட்டிங்னா இது கரெக்ட், ஓகே சூப்பர். இது தோழராஜ் வந்தாரு பேசினாரு அவரு, தோழராஜ் வந்தாரு பேசினாரு அவரு இந்த படத்தை பத்தி. ஒரு என்ன தொடர்ந்து வன்மமா கைக்கிட்டு இருக்கு எந்த படத்தை வச்சுக்கிட்டு, இதுல போய் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு கிரைம் த்ரில்லர்னா வந்து அதுல என்ன நம்ம பாக்குறது, அதை போய் வந்து ஒரு நாள் முழுக்க எழுதிக்கிட்டு இருக்காரு இந்த படத்தை வச்சுக்கிட்டு. கார்த்திகேயன் எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ. அவங்க டயர்டா இருக்கீங்க, அதுல என்ன டல்லா இருக்கு?
இல்ல இல்ல நேற்று மணி 1:30 ஆச்சு இல்ல, தூக்கம் வருது. நேற்று அதனாலதான் படம் வேற ஒண்ணும் பார்க்க இல்ல. போன படம் வந்து ஸ்கிரீன் பஃபர் ஆயிடுச்சுன்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ரீஃபண்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு தான் போகணும் திருப்பி வேற பஃபரா? ஸ்க்ரீன். அவனுக்கு இந்த தியேட்டர் வந்து ஸ்க்ரீன் பஃபர் ஆயிடுச்சு. இந்த நம்ம இன்டர்நெட்ல பாக்குற மாதிரி லோடிங் ஆகுது ஒரு ஸ்க்ரீனுக்கு. ப்ரீமியர் போட்டானுங்க, பஃபர் ஆகுது, ரீஃபண்ட் பண்ண. இன்னைக்கு தான் ஒர்க்ல தான் நிற்கிறேன். ஒர்க் முடிச்சுட்டு தான் இங்க இருந்து 1 hour டிரைவ். அப்ப பக்கத்துல ஒரு சினிமாலையும் போடல, இருந்த போட்ட சினிமாவும் சரியில்லை. இப்ப பக்கத்துல இருக்க சிட்டிக்கு தான் போய் பார்க்க போறோம். எந்த ஏரியா? நான் இருக்கிறது கனடிகட், ஹாட்ஸ்பாட்ல கனடிகட்ல இருக்கேன். இப்போ ஒன் hour டிரைவ் பண்ணி போகணும் அந்த படத்தை பாக்குறதுக்கு தியேட்டருக்கு. யாரு நீ மட்டும் போவியா? தெரியும் தானே, நமக்கு யாரும் இல்லை. வைஃப் வர்ற வரைக்கும் அப்போ பண்ணி வச்சேன். கார்த்திக் ப்ரோ, பசங்கிட்ட கேட்டேன். இப்போ அங்க டைம் என்ன? 4 மணி பின்னர். நான் வளமையா தூங்கிருப்பேன். இப்ப மார்னிங் ஷிஃப்ட்ல ஓவர் டைம் பண்றேன். அப்பதான் கேஸ் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப ஒர்க் முடிஞ்சோன்னா அப்படியே வீட்டை போயிட்டு உடுப்பு மாத்திட்டு அப்படியே போக. சரி கார்த்திக் ப்ரோ, நியூஸ் ஸ்பீக்கர் ஒருத்தங்க வந்திருக்காங்க பாருங்க, அவங்ககிட்ட ஸ்வாதின்னு ஒருத்தங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்ககிட்ட பேசி அவங்க பேச கூச்சப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்வாதின்னு ஒருத்தங்க இருக்காங்க பாருங்க ஸ்பீக்கர்ல. ஸ்வாதி ஏகே. அவங்க கூச்சப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் பேசுறதுக்கு. அப்படியா? சொல்லுங்க ஸ்வாதி, கேக்குதா? அவங்க பேசவே இல்லை. சரி விடுங்க. இல்ல நீங்க வந்து அதுக்கு முன்னாடி வந்து அவங்க பேச இல்ல இல்லங்க, ரொம்ப நேரமா ஸ்பீக்கர்ல இருக்காங்க, வாயை திறக்கல கேட்டேன். இல்ல விஜய் ப்ரோ வந்தாலே பொண்ணுங்க தாடா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இது என்ன அநியாயமா இருக்கு? அவங்க பேசல அப்படின்னா அவங்களோட விருப்பம். அவங்க கூச்சப்படுறாங்க பாத்தியா நீங்க? இல்லைங்க, ரொம்ப நேரமா இருக்காங்க, அதுக்காக தான் கேட்டேன். எல்லாரும் பேசுறாங்க, அவங்க பேசலையே தான் கேட்டேன். ஏடா இதே ஸ்பீக்கர்ல வந்து ஷோ டைம் இருக்கான், அதுக்கப்புறம் கனி இருக்கான், யுவராஜ், நவீன், இவங்கலாம் இருக்காங்க. இவங்கலாம் யாருமே பேசாம இருக்காங்க இவ்வளவு நேரமா. இத பத்தி யாராவது கண்டுகிட்டே நீ? இல்ல ப்ரோ, டெய்லி பேசுறாங்க அவங்க. கணேஷ் இவங்கலாம் ஸ்பீக்கர்ல இருக்காங்க ப்ரோ. இவங்க யாருமே பேசல. நவீன் கூச்சப்படுறான், ஷோ டைம் கூச்சப்படுறான், கனி கூச்சப்படுறான் சொல்லியா நீ? இல்ல ப்ரோ, அவங்க டெய்லி ரெகுலர் ஸ்பீக்கர் தான். ஸ்வாதி இருக்காங்க ப்ரோ, ஸ்வாதி இருக்காங்க ப்ரோ, அவங்க கூச்சப்படுறாங்க ப்ரோ. அவங்க இல்ல இவங்க ரெகுலர் ஸ்பீக்கர் ப்ரோ, அதனால தான் கேட்டேன். கார்த்திக் ப்ரோ நான் பார்த்துட்டு சொல்லலாம் உங்களுக்கு என்ன. ஓகே லெரின். சரி பாய் ப்ரோ, குட் நைட். ஓகே பார்த்துட்டு வா. இப்போ 1 hour டிராவல்னா எவ்வளவு கிலோமீட்டர் வருங்க? 45. அப்படின்னா எப்படி? அங்கெல்லாம் பெட்ரோல் கம்மி தானே, 1 லிட்டர் போட்டா போதும். பெட்ரோல் கம்மிதான், தனியா போறதுக்கு தான் போர் அடிச்சு என்ன செய்யறது. ஆனா நல்லா இருக்கு, பாப்போம். நான் இது வரைக்கும் எந்த படத்துக்கு ஒன் hour டிரைவ் பண்ணி போய் பார்த்தது இல்லைன்னு, இதுதான் பாப்போம். கார்த்திக் ப்ரோ, ஓகே ஓகே பாரு. ஆனா அதுக்கேத்த மாதிரி போத்தா இருக்குன்னு தானே. இந்த ரிவ்யூஸ் இவங்க சொல்ற ரிவ்யூலாம் அதெல்லாம் விட்டு மைண்ட்ல இருந்து எடுத்துரு. லெரின் சூப்பரா இருக்கும். லெரின் ஓபன் மைண்டடா போய் பாரு, அந்த மாதிரி போய் பாரு. ஆமா, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டுலாம் போகாதீங்க. ஆனா கார்த்திக் ப்ரோ, எனக்கெல்லாம் ஒரு 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 சில இடத்துல எல்லாம் நடுங்கிருச்சு உண்மையில. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா இது எனக்கு போன அதெல்லாம் ஓகேங்க. அவன் இல்லைங்க, அவன் வந்து தம்பி வந்து யூஎஸ்ல வந்து 1 கிலோமீட்டர் 47 கிலோமீட்டர் தாண்டி தனியா போய் ஒரு படத்தை அவங்க ஏரியால இருந்து போய் பார்க்க போறான். ஓவர் பில்டப் பண்ண கூடாது. ஆமா அது கரெக்ட். ஹைப் இல்லாம பாக்கணும்னா எனக்கு போன வருஷம் வந்து சித்தா வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த படம். யுவராஜ் ப்ரோ, இல்ல யுவராஜ் உனக்கு பிடிச்சிருச்சா? லெரின் சித்தா பிடிச்சிருச்சா? நல்லா இருக்கு. ஓகே, அப்போ பாரு. அதையே சொல்லக்கூடாது, அந்த மாதிரி இருக்காது, அந்த மாதிரிலாம் இல்ல. பட் எனக்கு அந்த 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 மாதிரி இருக்காது, அவங்க அந்த மாதிரி இருக்காது. ஒரு நார்மல் ஸ்டோரி. பட் அவங்க அந்த பண்ண ஸ்கிரீன் பிளே வந்து செம்ம எங்கேஜா கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸ் எல்லாம் பதற வச்சிடறாங்க. சூப்பரா இருந்துச்சு படம்.
என்னை கேட்டா இந்த வருஷத்துல பெஸ்ட் படம் அப்படிதான் இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். யுவராஜ் ப்ரோ இல்ல கார்த்திகன் இப்ப யுவராஜ் அப்படி காய்ச்சாரு. இப்ப யுவராஜ் ப்ரோ இப்ப சின்ன பிள்ளையில நெட்ஃபிளிக்ஸ் பாக்குது, அமேசான் பாக்குது. அந்த டைம் நீங்க கண்டென்ட் என்ன கண்டென்ட் வருதுன்னு பாக்குறீங்க. அப்படி இல்லை, நீங்க யாரையும் தடுக்கல அது அப்படி பார்த்த யுவராஜ் ப்ரோ. கரெக்ட் தான் ப்ரோ. நெட்ஃபிளிக்ஸ் அமேசான்ல கூட பசங்களுக்குன்னு ஒரு பசங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்கு ப்ரோ, ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு. நான் சொல்றது இப்போ நீங்க உங்களால எவ்வளவு அளவுக்கு முடியுமோ அவ்வளவு அளவுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். பேரண்ட்ஸை தான் சொல்றேன். நெட்ஃபிளிக்ஸ கூட பசங்களை வந்து இந்த மாதிரி அடல்ட் கண்டென்ட் படத்தை வந்து பார்க்காம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் பண்ணுங்க. அதுக்கு மீறி கூட அவங்க பார்த்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் இல்லைன்னு சொல்லல, எல்லாமே இருக்கு. இல்ல ப்ரோ நீங்க சொல்றீங்க ஓகே. தான் போட்டுருக்கானுங்க. இல்ல ப்ரோ முன்னாடி இந்த இஷ்யூ வந்துச்சு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ப்ரோ இப்ப யுவராஜ் ப்ரோ இப்ப குட் டச் பேட் டச்னு சொல்லி கொடுக்க சொல்றாங்க சரியா? அப்ப அந்த பிள்ளை கேட்கும் ப்ரோ அப்பா இப்படி குட் டச் இப்படி டச் பண்ணா என்னப்பா இதுன்னு கேட்குமா பிள்ளை? அதுக்கு ஏதாவது வந்து சொல்லித்தான் நான் நீங்க ஆகணும். ஆகியும் அப்படி பிள்ளை கேட்க போதேன்றதுக்காக பழக்காம இருக்குங்க. யுவராஜ் ப்ரோ கேக்குதா? கரெக்ட் தான் ப்ரோ, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா ஒரு படத்துல போய் காட்டிதான் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லி தரணும்னு இருக்கா? என்ன எப்படி சொல்றீங்கன்னு தெரியல. அந்த டைம்ல இருக்கிறத விட இந்த டைம்ல தான் கூட இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இந்த டைம்ல கூட இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. இருக்கு ப்ரோ. இல்ல சொசைட்டில இதெல்லாம் நடக்குது இல்லன்னு சொல்லல. அது வந்து நம்மளுக்கு டைரக்டர் வந்து நம்மளுக்கு அதை புரிய வைக்க ட்ரை பண்ணாரு. கரெக்ட் தான். நான் அதை வந்து கொஸ்டனே பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து உங்க பசங்களுக்கு வயலன்ஸ் எந்த அளவுக்கு போய் காட்டணும் தியேட்டர்ல, இது கரெக்டா ராங்க நீங்க டிசைட் பண்ணுங்கன்னு சொல்றேன். வயலன்ஸ் இல்ல ஒரு தலையை வந்து எடுக்கிறாங்க படத்துல, உங்க குழந்தை அது பாக்கணுமா இல்லையா நீங்க டிசைட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்றேன். கேக்குறேன். ஒரு தலைய வெட்டுறான், ஒரு காலை வெட்டுறான், கைய வெட்டுறான், அது வந்து குழந்தை பாக்கணுமா வேணாமான்னு கேக்குறேன். நான் வந்து பிலிம் மேக்கரே கொஸ்டின் பண்ணல, நான் உங்களை கொஸ்டின் பண்றேன். நானா வந்து ஃபேமிலியோட பாக்குற ஆள் தான். வந்து இப்போ அதுலயே ஒரு சர்டிஃபிகேட் பார்த்தா நானும் போற ஆளு. யூ சர்டிஃபிகேட்னா வந்து குழந்தைங்களோட போயிடுவோம். யூஏ சர்டிஃபிகேட்னால நான் மட்டும் தான் போன நினைக்கிறேன். சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அப்படின்னா சில பேர் சர்டிஃபிகேட் தப்பா இருந்தாலும் காக்கி டாக்ஸ்ல வந்து கார்த்திக் சிலோத்தர் வந்து கரெக்டா சொல்லுவாரு. இதுல வந்து நான் வந்து சந்தேகத்தை தான் போய் பார்த்தேன். அவரோட லாஸ்ட் இதுல வந்து வயது வந்ததுலாம் போவாங்க, குழந்தைங்க கூட்டு போவாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதனால நானே கூட்டு போறேன். வயதை பார்த்தோம் நானே முடிவு பண்ணிட்டேன். இது குழந்தைங்க கூட பார்க்க வேண்டிய பணம் கிடையாது. அந்த மாதிரி யாரும் வந்து இல்ல யுவராஜ் ப்ரோ பேரண்ட்ஸுக்கு எது காட்டுனா பிள்ளைக்கு எது காட்டக்கூடாதுன்னு பேரண்ட்ஸுக்கு தெரியும் ப்ரோ. அது தப்பா காட்டினா தப்பு. இப்ப அனிமல் படத்துக்கு போய் இப்ப பிள்ளைய கூட்டிட்டு போய் காட்டுறது அது பிள்ளைதான். இப்ப இந்த மாதிரி படம்னா பிள்ளைக்கு காட்டித்தான் ஆகணும் இப்பத்த உலகத்துல. நீங்க சொல்லல அது இதெல்லாம் காட்டக்கூடாது. ஒரு இதே இதுதான் இருக்கு, தப்பு பண்றாங்க. உங்க குழந்தைகளுக்கு நீங்க என்ன சொல்லி தரணும், எப்படி சொல்லி தரணும், அது உங்களோட குழந்தைய கூட்டு போனாதானுங்க. குழந்தைய தான் கூட்டு போக முடியாதாங்க. அதான் ட்ரெயிலர்லயே போடுவாங்க. ட்ரெயிலர்ல தெளிவா காட்டுறான். பிளட் ஷேட் நிறைய இருக்கு. யாரு கூட்டு போவா? இவங்க வந்து அதை ஜஸ்டிஃபை பண்றாங்களே. நான் அதை கேக்குறேன். யாரு நான் தான் சொல்றேனே, பேரண்ட்ஸ் வந்து படிச்ச எந்த பேரண்ட்ஸ் வந்து கூட்டு போக மாட்டாங்க யாரும். இல்ல நீங்க இல்ல ப்ரோ. இன்னொருத்தர் வந்து என்ன இப்ப கொஸ்டின் கேட்டாரு, நான் அவரை கேக்குறேன். அவர் வந்து இது ஜஸ்டிஃபை பண்றதுல நான் அவங்களுக்கு சொல்றேன். அவரு சொல்றது வந்து 14 வயசுக்கு மேல இருக்கவங்க வந்து கூட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த பொண்ணுங்களை கூட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. பசங்களை கூட்டு போலான்னு சொல்றாரு. குழந்தைங்களை கூட்டு போனீங்கன்னு சொன்னாரு அவரு. ஹலோ கார்த்திக் ப்ரோ, நீங்க என்ன ஒரு டானுக்கு அப்புறம் ஒரு மொக்க படத்துக்கு என்ன மாட்டி விட்டீங்க? என்ன படங்க? பூமர் அங்கிள். அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ரிவ்யூ போட்டேன். அதுக்கப்புறம் தான் பேட்டின்சன் சொல்லியிருந்தாரு நீங்க ஸ்பேஸ்ல வந்து கலாச்சி போட்டிருந்தீங்கன்னு. அது தெரியாம பார்த்து சரி கடைசி வரைக்கும் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் பார்த்துட்டீங்களா? சூப்பர். கார்த்திகேயன் அந்த படம் பார்த்தேன். அது ஏன் அப்படி படம் அந்த காசை வந்து ஏதாவது உதவிகள் பண்ணிருக்கலாமே. உங்களை நம்பியே இருக்கிறேன். காசு எது குப்பையிலாவே போட்டுருக்கலாம்.
இல்லண்ணே ஏன் இல்ல அவ்வளவு கடல்லையாவது இல்ல போட்டிருக்கலாம், இல்ல யோகி கப்பல் யோகி பாபு விட்டுருக்கலாம். சம்பளம்னா அவ்வளவு வரும், இல்ல அவ்வளவுத்துக்கு வேஸ்ட் பண்ணணும். ஒரு தீக்குச்சி பத்த சரி வச்சு அந்த கார்த்திக் ப்ரோ, எரிச்சிருந்தா அது பொடுகா இல்ல குறிப்பா காஞ்சிருக்கும். அந்த படத்துக்கு எதுக்கு அதை பண்ணீங்க? எனக்கு புரியல, அது ஏன் பண்ணீங்க அப்படி? ஏன்னா அவர் அடி வாங்கியிருக்காரு, நாங்களும் அடி வாங்கிட்டோம். இந்த ப- அதான் சினிமால நீங்க கரெக்டான அதான் ஆள் வேற நான் அடி வாங்கினா அடித்தாங்க. ப்ரோ. ஆனா நீங்க சினிமால கரெக்டான ஆள் நினைச்சு நீங்க வந்து இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? அண்ணா அது கார்த்திகேயன் அது போதை என்ன பண்ணேன், அண்ணா என்ன பண்ணேன்னு சரக்கு புரியல அடிச்சுட்டு எனக்கு. பார்த்தா கூட அதை பாட்டுக்கு எடுக்கலாம். சரின்னு சரி ஓகே. சினிமாவுக்கு இந்த மாதிரி மாட்டி விடலாங்களா? நீங்க கீழே வந்து டைம் பாஸ் பேசுன்னு ஹேஷ்டேக்ல போட்டிருந்தா கூட வந்து சுதாரிச்சிருக்கலாம், சரி அதுல ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு. நீங்க வெறுமனே போட்டு வச்சிருக்கீங்க. சரி விடுங்க, இந்த மாதிரில எப்ப நான் பழி வாங்குறது பண்ணலாம். அண்ணா அந்த டைரக்டர் இருக்க இந்த ஸ்பேஸுக்கு மாதிரிலாம் கூட்டிட்டு இந்த வரீங்க மாதிரிலாம் அண்ணா. பழி வாங்காதீங்க. அண்ணா அந்த டைரக்டரை மட்டும் ஸ்பேஸுக்கு ஒருக்கா கூட்டிட்டு வாங்க, ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, ஒருக்கா கூட்டிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கு. யார் இல்ல இந்த படம் இல்ல, வெப்பன் டைரக்டர் தான், இவரு கிடையாது. இதுல பார்ட் 2 வேற இல்ல லீடிங் வச்சிருக்காங்க. இந்த டைரக்டர் அதுதான் உங்களுக்கு பெரிய தெரியாதாண்ணே? இது தெரியாது, ஓகே ஓகே. இவரை தெரியாது. பார்ட் 2 வேற லீடு வச்சிருக்கானுங்க. ஐயோ. ஹலோ கார்த்திக். ப்ரோ இப்போதான் மகாராஜா நான் பார்த்தேன். படம் நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளேலாம் நீங்க சொன்ன மாதிரி அந்த எடிட்டிங்லாம் சூப்பரா இருந்தது. பட் எனக்கு என்னன்னா செக்ஷுவல் வயலன்ஸ் எவ்வளவு படத்துல தான் காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அது தப்பா இல்லை? ஃபேமிலியா இதை போய் பார்க்க, ஃபேமிலி படம்னு எப்படி இதை சொல்ல முடியும்? அது ஃபேமிலி பார்த்தாலும் இல்லாடியும் எல்லா படத்துலயும் இதே ஒரு மெயின் ஆங்கரா வச்சிருக்காங்க. அது கஷ்டமா இல்ல? அது எனக்கு ரொம்ப தப்பா இருந்த மாதிரி எல்லா இருந்தது. எல்லா படத்துலயும் நீ என்ன பொத்தாம் பொதுவா சொல்றீங்க? எவ்வளவு படத்துல இதை எல்லா காமிச்சாங்க? படத்துலனா நிறைய படத்துல இததான் வந்து என்ன ப்ரோ நிறைய படம்? நீங்க இதா தமிழ் படத்துக்கு படத்துல அப்புறம் ஒரு தானே அது 5 வந்து படம் சொல்லுங்க பாக்கலாம். இதா படத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்கு ஒரு நான் என்ன சொல்- ஒரு 5 படம் அது சொல்லுங்க, 5 படம் சொல்லுங்க, 5 படம் சொல்லுங்க. அது நிறைய நம்ம தமிழ் சினிமால ஏன் நிறைய அவரையே இந்த மாதிரி இல்ல உடனே அவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்னா அவரு காரணம் போடுறதுல ஒண்ணு இல்ல 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 இதே மாதிரி வருதுல்ல, இதே அவரோட மாதிரிலாம் கருத்து வர்றது அது. இல்ல கார்த்திக் ப்ரோ. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து எங்கேயோ 1 2 தான் வருது. இதே கதையை வச்சு வந்துட்டே இருக்க மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது எல்லாரும் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் பயங்கரமா போடுறாங்க. நான் தப்பு எதுவும் சொல்ல, படம் எனக்கும் பிடிச்சிருந்தது. பட் இந்த விஷயத்தையே திருப்பி திருப்பி காமிச்சுக்கிட்டே இருந்தா அது வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதுதான், வேற எதுவும் இல்லை. இல்ல அதுதான் ப்ரோ, நான் சொல்ல இப்ப வரேன். இப்பத்த டைம்ல அதுதானே ப்ரோ கூட நடக்குது. இந்த அப்படி டைம்னு பாத்தீங்கன்னா இல்லை. நான் வந்து இத தெரி படத்திலேயே இதை தான் பார்த்தேன். அதாவது ஒரு படத்தோட மெயின் ஆங்கரா இதை நிறைய படத்துல வைக்கிறாங்க. அதுக்கு பதிலா இப்போ கஜினி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அசினை வந்து போட்டு அடிப்பாங்க. சூர்யா அந்த சைட் படுத்துட்டு இருப்பாரு நகர முடியாம. அதை கூட மெயின் ஆங்கரா வச்ச காலம் உண்டு. ஓகே. ஆனா அதுக்கப்புறம் நிறைய படத்துல இததான் இப்ப டைரக்டா இதையே தான் மெயின் ஆங்கரா வைக்கிறாங்க ஒரு படத்துல. அது எனக்கு வந்து நிறைய விஷயம் வேற ஏதாவது யோசிக்கலாமே அப்படின்னு தான் தோணுது. வேற எதுவும் இல்ல. படம் முழுக்க இதையே இருக்காதுங்க. எப்ப பண்ணிட்டு நீங்க இருக்காங்க. மகாராஜா படம் முழுக்கலாம் இருக்காது. ஒரே ஒரு அந்த லாஸ்ட்ல வந்து ஒரு சீன் ஒண்ணு வரும், ஆனா அவ்வளவுதானே. எது ஹார்ட் எடிட்டிங்னு எல்லாரும் போடுறாங்க? இததானே போடுறாங்க. இத வேற எல்லாரும் சூப்பர் சூப்பர் சொல்றாங்க. அது அதாவது படம் ஆஸ் அ ஹோல் ஸ்டோரிங்க. அது நான் எதுவும் தப்பா சொல்ல. ஆனா இதையே ஏன் மெயின் ஆங்கர் பாயிண்டா வைக்கணுங்கிறது தான். வேற எவ்வளவோ மெயின் ஆங்கர் பாயிண்டா வைக்கலாம். ஒரு ஹீரோ அவர் வந்து ஒரு பெரிய அநியாயத்தை தட்டி கேட்கிறார். அப்படிதான் நிறைய படம் இதே மாதிரிதான் நம்ம பார்த்தது இல்லையா என்ன? அது ஏன் இதை தாண்டி வேற எதுவுமே இல்லையா? அதுதான், வேற எதுவும் இல்லை. இது என் ஒப்பீனியன். கார்த்திக் நீங்க சொல்லுங்க. அவ்வளோ. சமுதாயத்துல நடக்குது எடுக்கிறாங்க. ஒப்பீனியன்னா நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு? அந்த படத்தோட டைரக்டர் அதை நினைச்சிருக்காரு, அதை எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு கேட்டீங்கன்னா அது தனி. பொதுவா கேட்டீங்கன்னா கூட அதை காட்டவே கூடாதுன்னா சொல்லக்கூடாதுங்க. அப்படிலாம் கண்டிப்பா இதே மாதிரி டாபிக்லாம் மலையாளத்துல வந்து நம்மளால கொட்டி தமிழ் சினிமானா உறங்குகிறதா அப்படிலாம் டாபிக் ஏதாவது அமைச்சிருப்பாங்க. தமிழ் சினிமால வந்தோடனே எல்லாம் பொங்குறாங்க. இப்ப இரட்டாலாம் அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது. ஆனா அதையே வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க இங்க தமிழ்நாட்டுல. இது அதை விட சூப்பரா இருக்கு. ஆனா வந்து வஞ்சதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படிலாம் எடுக்கிறாங்க? இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, இந்த படம் கண்டிப்பா பெரிய சக்சஸ் ஆகும் கண்டிப்பா.
சக்சஸ் ஆகும் ப்ரோ. இரட்டாலாம் அந்த அளவுக்குலாம் இருக்காது. படம் வந்து ஆமா அந்த ஆமா முக்கால் இதை கம்பேர் பண்ணையில இரட்டா நல்ல படம் தான், பட் கிளைமேக்ஸ் மட்டும். அதை ஆனா விட வந்து இது இரட்டா பெட்டரா வந்து இரட்டா வந்து அவ்வளவு கொண்டாடினாங்க இங்க தமிழ்நாட்டுல. எல்லாம் இல்ல வந்து அதுவும் நல்ல படம் தான் ப்ரோ இரட்டா. ஆனா என்னைய கேட்டா இது இது அதை விட பெட்டராவே இருந்துச்சு எனக்கு. கார்த்தி ப்ரோ. ஹலோ ஃபேஸ் பக்கா. லக்ஷ்மி ப்ரோ, இந்தியன் 2 ட்ரெய்லர் எப்போ வரும் தெரியுமா? ப்ரோ ஹலோ அடுத்த லிரிக்ஸ் வீடியோஸ் இருக்கு. ஹலோ கார்த்திக் ப்ரோ கேக்குதா? கேக்குதா சொல்லுங்க. கேக்குது ப்ரோ. இது மகாராஜா படத்துல இந்த சீன் ஃபன்னா எடுத்த மாதிரி இருந்த செக்ஷுவல் இது வந்து ஃபன்னா பண்ண மாதிரி இருந்தது. அது ரொம்ப இதுவா இருக்காம ஓகேவா அது? ஃபன்னவானா என்ன ஃபன்னவா? இல்ல அவங்க இன்வால்வ் ஆகிறப்ப ஃபன்னா ஏதோ 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 போய் எங்கேயோ இது விளையாட்டு வர மாதிரி ரொம்ப ஃபன்னா இருந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க. அது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் மாதிரி அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்களே, அது அது எப்படி புரியல. படம் பார்த்துட்டு இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க, எனக்கு புரியல. ஓ, கிரிமினல் அப்படிதாங்க யோசிப்பான். ரொம்ப அது ரொம்ப எக்ஸாஜரேட். அது மாதிரிலாம் இருக்கு, அது மாதிரிலாம் இருக்குமான்றது தெரியுது. அதை விட மோசமான இருக்காங்க. 6 மாசம் 7 மாசம் ஒரே பாண்டிச்சேரியில ஒரு நடந்துச்சு குழந்தைய ப்ரோ. வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைய வச்சு ரேப் பண்ணவனா இருக்கான்ல, அவன்லாம் என்ன எப்படி இருந்திருப்பான்? இப்ப பாண்டிச்சேரியில நடந்துச்சுல கார்த்தி ப்ரோ, 2-3 மாசம் முன்னாடி. பதட்டமா இருக்கு, பயமா இருக்கணும். போய் அப்படிதான் இருப்பாங்க எல்லாரும். அப்படியே போய் ரேப் பண்ணுவானுங்க அந்த மாதிரி எல்லாம் இருப்பானுங்க எல்லாரும். இது இன்னொன்னு இந்த படத்துல மட்டும் இல்லைங்க, எல்லா படத்துலயும் காட்டியிருக்காங்களே இதுக்கு முன்னாடி. இல்ல ஒரு சைல்டுகிட்ட எப்படி நடந்துக்க, அவன் அவன் எவ்வளவு அவன் அவன் சொல்ல போனா மனுஷனே கிடையாது. அவனை எப்படி எப்படி காமிக்க முடியும்? எப்படி சொல்றீங்க நீங்க? எனக்கு புரியல. இல்ல ப்ரோ, அதே மாதிரி ஆள்லாம் லைவ் இருக்கு. இங்க பீப்புள்ஸ் கூட பழகவே முடியாது ப்ரோ, நீங்க சொல்றத பார்த்தா. அப்படி இருக்காங்க ப்ரோ, இந்த சமூகத்துல இருக்காங்க ப்ரோ, அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க ப்ரோ. அதை விட மோசமான இருக்காங்க. அதுதான் சொல்றேன். கார்த்தி ப்ரோ, இந்தியன் 2 ட்ரெய்லர் எப்போ வரும் தெரியுமா? ஓகே ப்ரோ, சரி ஓகே, குட் நைட், முடிச்சுக்கலாம். ஹாய் பாப்போம்.